ரொம்ப டைட் ரோப் வாக், லைட் லைட் வாக் ஜனார்த்திகம் துவன்யம் ஸ்தம்பேவதாரஸ்தானம் யலப்யம் லப்யேன் சும்மம் சரணம் பிரபத்யே யோனிச்சமச்சுதபதாம்புஜயுக்மருக்மம் ஜாமோகதரைதராணி பிரணாயமேனேஸ்வத்குரோர்பகவதோ ஜயைகதந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே ஸ்ரீமான் வேங்கடநாதாத்ய கவிதார்த்திகேசரி வேதாந்தாச்சார்யவர்யோமே சன்னிதத்தாசாரதி பிரபத்யே நிகவத்யானாம் நிஷத்யாம் குணசம்பதாம் சரணம் பவதீதானாம் கடகோபமணீஸ்வரம் ஸ்ரீரங்கநாத கடகோபயதீந்திர விஷ்டம் கருணைக்கபாத்திரம் ஸ்ரீரங்க வீரகுரார் கடகோபஹித்யம் வேதாந்தரேஷேதீர்ணமஹம் பிரபத்யே ஸ்ரீமத்ரங்க ஜடாரிதம் நிலதரால்லப்தாகமாந்தத்வயம் ஸ்ரீமத்வீரரூபஹர்ஷஹர்ஷித் பாதாரவிந்தார்த்வயம் ஸ்ரீமத் வேதபதம் தேசியதய காருண்யவீச்சார்ப்பணம் சேவேரண்ட துரீன சாசனவசம் நாராயணம் யோகினம் வேதாந்த தேசிக யதீந்திரகடாட்சரப்தத்ரயம்பசாரவனவர்த்தி குணம் உதாத்ரியம் நாராயணாத்ய ஏதுர்ய கிருபாகிருஷ்ணம் ஸ்ரீரங்கநாத விஜயகரமாச்சயாமஹ விசுத்த விஜயான ஜகஸ்வரூபம் விஜயான விஸ்வானவத்ததீர்த்தம் தயாநிதிம் தேகபுதான் சரண்யம் தேவம் ஐகிரியமஹம் பிரபத்யே வேதாந்த லக்ஷ்மண முனீந்திரபாத்திரபோதம் தத்பாதயுக்மதர்பீர்கபிங்கராஜம் த்ரயந்த யுக்மகிருதபூரி பரிஷ்ரமந்தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மணமுனிம் சரணம் பிரபத்யே அபேட ஜிகஜித் வஸ்து சேஷினே ஜெகதாயினே நிர்மலானந்த கல்யாண நிதயே விஷ்ணவே நமः அபேட ஜிகஜித் வஸ்து சேஷினே ஜெகதாயினே நிர்மலானந்த கல்யாண நிதயே விஷ்ணவே நமः. வேதாந்த சங்கிரகம் அப்படிங்கிறதுதான் ஸ்ரீ விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தினுடையதான பிரகரண கிரந்தம். பிரகரண கிரந்தம் அப்படின்னா எந்த ஒரு கிரந்தமானது ஒரு சித்தாந்தத்தினுடைய அபியாச கிரகணத்துக்கு எது முதல் கிரந்தமா இருக்கோ அதுதான் பிரகரண கிரந்தம். ஸ்ரீபாஷிகாரர் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை நான் மனசுல ஆராய்ச்சி சுற்றியுடைய அர்த்தங்களை தெளிவுபடுத்திட்டு அவர்களை எல்லாம் முதல்ல திருவேங்கடமுடையாருடைய சந்தியில ஒரு லெக்சரா ஒரு உபன்யாசமாக ஆற்றினார். அந்த உபன்யாசத்தை பட்டோத பண்ணி இந்த கிரந்தமாக இந்த வேதார்த்தங்கிறது என்கிற கிரந்தத்துல விசிஷ்டாத்வைத சித்தாந்த ரூபமான தத்துவ புருஷார்த்த நிரூபணமாக மொத்தம் 248 மகா வாக்கியங்களாக இந்த கிரந்தத்தை சுப்பிரகாசிகாச்சாரியர் ஸ்ரீபாஷ்யத்துக்கு வியாக்கியானம் பண்ணியுள்ள சுப்பிரகாசிகாச்சாரியர் இந்த வேதாந்த சங்கிரகத்தை இல்லையா தாத்பரிய தீபிகா அப்படின்னு இதுக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணி அந்த வியாக்கியானத்துக்கு அனுகுணமாக இந்த கிரந்தத்தை 248 மகா வாக்கியங்களாக பிரிச்சிருந்தார். அந்த 248 மகா வாக்கியங்களும் 10 பிரகரணங்களாக இருக்கு. அந்த 10 பிரகரணங்களையும் ஒவ்வொரு லெக்சர்ல ஒவ்வொரு பிரகரணமாக 10 பிரகரணத்துல இதை சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் ரொம்ப ஆம்பிஷஸா 10 லெக்சர்ல வேதாந்த சங்கிரகம். இதுக்கு சுப்பிரகாசிகாச்சாரியர் தான் இதுக்கு கட்டி அவர் பண்ணிட்டு அந்த விஷய விபாகத்தை கொண்டுதான் பண்ணணும். அந்த விஷய விபாகத்துல முதல் 18 வாக்கியங்கள், முதல் 18 வாக்கியங்களை கொண்டு முதல் பிரகரணமானது பேத ஸ்துதிகள் அபேத ஸ்துதிகள் ரெண்டை கொண்டு நிரூபிக்கப்படுவது சேகனா சேகனங்களை காட்டு விசிஷ்டமா வேறுபட்டதான விலட்சணமான விசிஷ்ட பிரம்மம் என்பது. சிலரே சொல்றார் வேத வாக்கியங்கள்னால சேகனா சேகனங்களை காட்டும் பிரம்மத்துடைய பேதம் அறிவிக்கப்படுறது, அபேத ஸ்துதிகள்னால சேகனா சேகங்களும் பிரம்மத்துக்கும் பேதம் இல்லை, இரண்டும் ஒன்று ஐக்கியம் போதிக்கப்படுறதுன்னு சொல்றார். அப்படி இல்லாமல் 2 விதமான பேத ஸ்துதிகள் அபேத ஸ்துதிகள், இது 2 நாளையுமே சேதனா சேதனங்களை காட்ட வேறுபட்டதான பிரம்மம் தான் நிரூபிக்கப்படுறது. ஆக 2 வகை வாக்கியங்கள்னாலையும் உண்மையமான 2 நாளையும் ஸ்தாபிக்கப்படுகிறதான சித்தாந்தமானது வேதம் தான் சித்தாந்தம் அப்படிங்கறத முதல் 18 இதுக்கு அத்வைத
சாங்கர அத்வைத்தம், பாஸ்கருடைய அத்வைத்தம், யாதவ பிரகாஷுடைய அத்வைத்தம், இந்த 3 மதங்களில் உள்ளதான அஸ்வாரஸ்யத்தெல்லாம் சாதிச்சு அதுல குறிப்பா சங்கர மதத்தை நல்ல பிரமாணங்கள்னாலும் யுக்திகள்னாலும் கண்டித்து இந்த சித்தாந்தத்தை பாக்கிட்டார். இந்த உமா, அதாவது சேதனா சேதனங்களை காட்டிலும் வேறுபட்டதான விலட்சணமானதுதான் பிரம்மம் அப்படிங்கிறது. அந்த பிரம்மமானது வேத விசிஷ்டமானது அப்படிங்கறத நிரூபிக்கிறதுதான் முதல் பிரகரணம். அந்த முதல் பிரகரணத்துல மொத்தம் 18 வாக்கியங்கள். அந்த 18 வாக்கியங்களை தவிர்த்து முதல்ல 2 மங்கள ஸ்லோகங்கள் தனி, அது வாக்கியங்கள்ல அடங்கினதும் அல்ல. அதுல முதல் மங்கள ஸ்லோகத்தினால சுசித்தாந்த ஸ்தாபனம், 2வது மங்கள ஸ்லோகத்தினால பரசித்தாந்த கண்டனம். சொபட்ட ஸ்தாபனமும் பரபட்ச கண்டனமும் 2 மங்கள ஸ்லோகங்கள். சொபட்ட ஸ்தாபகமான முதல் மங்கள ஸ்லோகம் இருக்கு, அது பகவத் ஸ்துதி பரமானது, பகவத் வந்தன பரமானது. பரபட்ச பிரதிஷேகம், பரபட்ச கண்டன ரூபான 2வது மங்கள ஸ்லோகம் இருக்கு. அந்த மங்கள ஸ்லோகமானது ஆச்சாரிய வந்தன ரூபம். அதுல முதல் மங்கள ஸ்லோகம் அசேக சிதகித்து கேளினே சேகசாயினே நிர்மலானந்த கல்யாண நிதையே விஷ்ணவே நமஹா. விஷ்ணவே நமஹா நமசப்தமானது இது பகவத் வந்தன பூர்வம். விஷ்ணு சப்தத்தை சம்ஞையா எடுத்துண்டு, விஷ்ணு சப்தத்தை ப்ராப்பர் நவுனா எடுத்துண்டு விஷ்ணவே நமஹா அப்படிங்கிறதானது நம்ம சித்தாந்தத்துக்கு சர்வஸ்மாத் பரனாக இருக்கக்கூடிய பரதத்துவமாக இருக்கக்கூடிய பரமபுருஷனான பகவான் விஷ்ணுவுக்கு நமஸ்காரம் அப்படின்னு பகவத் வந்தன ரூபமாக இருக்கு. விஷ்ணவேங்கிற சப்தத்தை ப்ராப்பர் நவுனா எடுக்காமல் விஷ்ணவேங்கிற சப்தத்தை யோகிக விஸ்வத்தில் எடுக்கிறார். விஷ்ணு வியாப்தம் அப்படிங்கிறதுனால சர்வத்தையும் வியாபித்து இருக்கக்கூடியவனான தன்னை உழைத்ததான வாக்கிய சகல பதார்த்தங்களையும் உள்ளும் புறவுமாக வியாபித்து இருக்கக்கூடியவன் விஷ்ணு. விஷ்ணுங்கிற சப்தத்துக்கு வியாபனீயலா அப்படின்னு அர்த்தம். ஆக நம்ம சித்தாந்தமானது பகவான் சர்வத்தையும் வியாபித்து சர்வத்தினையும் உள்ளும் புறவுமாக வியாபித்து அனைத்தையும் தனக்கு சரீரமாக கொண்டு சரீரியாக இருப்பது அப்படிங்கிறதானது விஷ்ணவே நமஹாங்கிறதானது சித்தாந்த ஸ்தாபனத்துல முதல் அம்சம். அடுத்தபடியா அசேக சிதகி சேஷினே, வஸ்து சேஷினே, அசேகமான சித் அசித். சித்துங்கிறதானது சேதன பதார்த்தங்கள், அறிவு ஞான ஆசிரியமான பதார்த்தங்கள். இங்கிலீஷ் சென்சியன் பீயிங். அசேகனம் என்பதானது ஞான ஆசிரியம் இல்லாத பொருள். இங்கிலீஷ் சொல்லப்பட்டால் நான் சென்சியன் என்டிட்டி. சென்சியன் பீயிங், நான் சென்சியன் என்டிட்டி சொல்லக்கூடிய சேதனமுமான அசேதனமுமான வஸ்துக்கள் எல்லாவற்றுக்கும் சேஷியானவன். அவைகளை எல்லாம் தனக்கு சேஷபூதமாக கொண்டு அவைகளுக்கு தான் சேஷியாக, அவைகளுக்கு தான் சேஷியாக நினைந்தோம், அவைகளை எல்லாம் நியமனாக தன் பொருட்டாக கொண்டவனாக இருக்கான். இதான் சேஷின்னு சப்தத்துக்கள். நியமனான சேஷித்துவமே சரீரத்துக்கு சரீர பாவத்துக்கு ஒரு லட்சம். எவன் நியமமான சேஷியாக இருக்கானோ அவன் சரி. எது நியமமாக சேஷபூதமாக இருக்கோ அதுவே சரீரம். ஆகினால இது சேஷசேஷி பாவம். அந்த சேஷசேஷி பாவத்தினால இந்த சரீர சேஷி பாவம் வந்து இந்த சேஷிங்கிற பதம் பிடிக்கும். ஞானாசிரியமான சகல பதார்த்தங்களுக்கும் ஞான ஆசிரியம் அல்லாததான அச்சேதனமான சகல பதார்த்தங்களுக்கும் சேஷியாக, அவைகளுக்கெல்லாம் பிரயோஜகனாக, அவைகளையெல்லாம் தன்பொருட்டு கொண்டவனாக, அவைகளுக்கெல்லாம் சரீரியான ஆத்மாவாக இருக்கிறவன் அப்படிங்கிறது அசேக சிதவித்வஸ்து சேஷினே சேஷசாயினே. இப்ப அதே சிதவித்வஸ்து சேஷினேங்கிறதானது சொரூப விஷயம். பகவான் சொரூபேன சேஷியாக சர்வ சரீரியாக இருப்பது பகவானுடைய சொரூபம். திவ்யமங்கள விக்கிரகத்தை சேஷசாயினே என்று காண்கிறார். சேஷன் என்றுதான் திருவனந்தாழ்வான், திருவனந்தாழ்வான் மேல செயல் சென்றிருக்கிறவன்.
அதுல சயனம் என்பதான அவஸ்தையானது விக்கிரகத்தினுடைய அவஸ்தை. வெறும் சொரூபத்துக்கோ குணங்களுக்கோ சயனம் உச்சாரம்லாம் கிடையாது. காரணத்தால அவர் விடுவது என்பதனால சர்வசேஷியான சர்வசரீரியான பகவானுடைய திவ்யாத்ம சொரூபம் சொல்லப்பட்டது. அடுத்தது சேஷசாயினே என்பதனால பகவானுடையதான திவ்ய மங்கள விக்கிரகம் திருவனந்தாழ்வான் மேல சேகரித்துக் கொண்டிருக்கிறதான உபாசிரியமான திவ்யமங்கல விக்கிரகம் சொல்லப்படுது. நிர்மல அனந்த கல்யாண நிலையே. நிர்மலம் அப்படிங்கிற சப்தமான மலம் அப்படின்னா தோஷம், நிர்மலம்னாக்க தோஷ பிரதிபட்டமான தோஷத்துடைய ஸ்பர்சமற்றதான அனந்தமான கல்யாண குணங்களுக்கெல்லாம் நிதியாக இருக்கக்கூடியது. இது பகவானுடைய சேய பிரத்யேகமான அனந்தமான கல்யாண குணாத்மகத்துவத்தை சொல்லிட்டு விஷ்ணவே என்பதானது இவைகள் எல்லாவற்றையும் சேர்ந்து, அதாவது பரதத்துவமானது திவ்யாத்ம ஸ்வரூபம், திவ்யமங்கல விக்கிரகம், திவ்யமான கல்யாண குணங்கள் இவைகளுடையதான மொத்த சமுதாயமான ஸ்வரூபம் தான் பரதத்துவம் என்பது விஷ்ணு சப்தத்தினால காட்டுறது. ஆக இதுல சொல்லப்பட்ட ஸ்வபக்ஷ ஸ்தாபனமானது அசேக சிதஜித் வஸ்து தேசினே அப்படிங்கிறதுனால சேகரமும் அசேகரமுமான தான் ஒழித்த பார்க்கிற சகல வஸ்துக்களையும் தனக்கு சேஷபூதமாக கொண்டு தான் சர்வசேஷியாக சர்வசரீரியாக இருக்கக்கூடிய திவ்யாத்ம ஸ்வரூபத்தையும் சேஷசாயினே என்பதனால திருவனந்தாழ்வான் மேல செயலித்துக் கொண்டிருக்கக்கூடியதான திவ்யாத்புதமான விக்கிரக சேஷத்தை உடையவன் என்றும், நிர்மல அனந்த கல்யாண நிதியே என்பதனால நிர்மல என்பதனால ஹேய பிரத்யேகத்துவமும், அனந்த கல்யாண நிதியே என்பதனால கணக்கற்றதான அசங்கேயமான கல்யாண குணங்களுக்கு நிதியாக இருப்பவன் என்பதும், கடைசியில விஷ்ணவே என்பது இப்படி திவ்யாத்ம ஸ்வரூபத்தினாலையும் திவ்யமங்கல விக்கிரகத்தினாலையும் திவ்ய கல்யாண குணங்களாலையும் சமுதிதமான பரதத்துவம் தான் நம்முடைய சித்தாந்தம் அப்படின்னு இத முதல் ஸ்லோகத்துல பகவத் வந்தன பரமான ஸ்வபக்ஷ ஸ்தாபனம். பரம்பிரம்மைவாக்கியம் பிரமபரிகதம் சம்சரபிதது பரோபாத்யாரீடம் விவகம் அசுதஸ்ய ஆஸ்பதமிதி சுதிநியாயாதேதம் ஜெகதி விததம் மோகனமிதம் சமோ ஏனாபாஸ்தம் சகி விஜயதே ராமுனமுனி. பரம்பிரம்மைவ அக்யம் பிரமபரிகதம் சம்சரதி தது பரோபாத்யாரீடம் விவகம் அசுதஸ்ய ஆஸ்பதமிதி சுதிநியாயாதேதம் ஜெகதி விததம் மோகனமிதம் தாம் ஏனாபாஸ்தம் சமஹ சகி விஜயதே யாமுனமுனி. விஜயதே யாமுனமுனி சுவாமி ஆளவந்தார் பல்லாண்டு பல்லாண்டாக விளங்க கடவர் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தின் மீதான விஜயார்த்தம். ஆளவந்தாரு மங்களாசாசன பூர்வகமாக ஆளவந்தாருடைய ஆச்சாரியனுடைய வந்தன பூர்வகமான ஸ்லோகம் இது. இந்த மங்கள ஸ்லோகத்துல பரமத பிரதிஷேகம் என்ற 3 மதங்கள் இதுல பிரதிஷேபிக்கப்படும். 3 மதங்கள் இதுல நிராகரிக்கப்படும். நிராகரிக்கப்பட்ட 3 மதங்கள்ல முதல் மதம் பரம்பிரம்மை அக்யம் பிரமபரிகதம் பிரமபரிகதம் சம்சரதி. பரம்பிரம்ம ஏவன்னு அர்த்தம். பரம்பிரம்ம அப்படின்னு அர்த்தம் the Brahman of the highest order. தன்னுடைய பாக்கிய சர்வத்தையும் தனக்கு சேகமாக கொண்ட சர்வ சரீரியான சர்வத்மாத்பரமாக இருக்கக்கூடிய பிரம்மம் இருக்கு. அதான் பரம் பிரம்ம. பிரம்ம சப்தத்தையும் பரப்பத்தினால விசேஷித்து the Brahman of the highest order இங்கிலீஷ் சொல்லலாம். அந்த பரம் பிரம்ம ஏவகாரம் எதை காட்டுறது அப்படின்னு கேட்டாக்க யாரும் பரம்பிரம்மம் உள்ளதோ, எது மோட்சப்பிரதமாகவும் முக்த போக்கியமாகவும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருந்தோ அந்த பரம்பிரம்மே அத்தியந்த அபுருஷார்த்தத்துல தானே அஜ்ஞானத்தினால பிரமிக்கிறது. பரம்பிரம்மையே அக்யம்.
அஜ்ஞம்னா என்னப்போம் அஜ்ஞானத்துக்கு ஆசிரியம். சர்வஜ்ய சர்வவித்து என்று நித்திய ஞானாசிரியமாக சொல்லப்பட்ட ஸ்வயம் பிரகாசமான பிரம்மே அஜ்ஞானத்துக்கு ஆசிரியம். அஜ்ஞம் அப்படின்னு அர்த்தம் அஜ்ஞானத்துக்கு ஆசிரியமாகிறது. அஜ்ஞானத்துக்கு ஆசிரியமாகி பிரம பரிகதம். அஜ்ஞானத்துடைய காரியம் என்ன? அஜ்ஞானம் வந்தா உடனே பிரமம். இருக்கிற வஸ்து இல்லாததாகவும் இல்லாத வஸ்து இருக்கிறதாகவும் பிரமிக்கிற பிரமம். இந்த பிரம்மம் என்ன பண்றது? தனக்கு இல்லாததான குணங்களையும் இதர வஸ்துக்களையும் தனக்கு வேதத்தையும் பிரமிக்கிறது. தன்னை காட்டு வேறுபட்டதான சம்சாரங்கள்லாம் உள்ளதாக பிரமிக்கிறது. தனக்கு உள்ளதான ஏகத்துவத்தையும் அத்விதீயத்துவத்தையும் விட்டு எப்படி தனக்குள்ள ஏகத்துவ அத்விதீயத்துவாதிகளை எல்லாம் எதிர்த்து இல்லாததான வேதங்களையும் ஜகத்தையும் குணத்தையும் எல்லாம் உலகாக பிரமிக்கிற இதான் பிரம பரிகதம். இந்த பிரமத்துக்கு காரணம் அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானம் எதற்கு வந்தது? பரம்பிரம்மத்துக்கு. பரம்பிரம்மையே அஜ்ஞம் பிரம பரிகதம் சம்சரதி. சம்சரத்தின்னு அர்த்தம் அந்த நிரதிசயமான புருஷார்த்த ரூபமாக இருக்கக்கூடிய பிரம்மமானது இந்த அஜ்ஞானத்தினாலே பிரமத்தை உடையதாக ஆகி தானே சுத்த துக்க ரூபமான கர்மபல அனுபவ ரூபமான சம்சாரத்தை அனுபவிக்கிறது. பரம் பிரம்ம ஏவ பிரம பரிகதம் சம்சரதி. இது சங்கரமதம். அது பரோகாத்யாதீனம் திவசம். இது பாஸ்கர மதத்தில் உள்ளதான அஸ்வாரம். பாஸ்கர மதத்துல இவர்களை போல இந்த ஜெகத்தெல்லாம் சாங்கர மதத்தை போல பாஸ்கர மதத்துல இந்த ஜெகத்தெல்லாம் நிச்சய ஜெகத்தெல்லாம் பொய்ன்னு சொல்லல. பகவானுக்கு கல்யாண குணங்கள்லாம் இல்லைன்னு சொல்லல. பகவான் சமஸ்த கல்யாண குணாத்மகன். இந்த ஜெகத்தும் சத்தியம். இவர்களெல்லாம் இருந்த பொழுதும் இந்த பிரம்மத்தை என்ன பண்ணார்கள்? பரோபாத்தியாரிடம் பர உபாதி. இந்த பிரம்மமானது தன்னைக்காக சர்வதா சுவாதீனமாக தன்னுடைய சுதந்திர சத்தையுடைய பிரம்மமானது இப்பொழுது பரதந்திரமாக தன்னை காற்று வேறுபட்டதான ஒரு உபாதியினாலே பற்றப்பட்டதாக ஒரு உபாதிக்கு அதீனமாக ஆயிடுச்சு. சேகரர்களுடைய கர்மாங்கிற உபாதி, அந்த உபாதியானது பிரம்மத்தை பத்தி அன்லிமிட்டடான பிரம்மத்தை லிமிட் பண்றது. பரோபாத்தியாலீனம். பரோபாதியினாலே பர உபாதின்னு அர்த்தம் ரெண்டு. பரச்சாத உபாதிச்ச பரோபாதி சொல்லலாம். தன்னை காட்டு வேறுபட்ட பதார்த்தமாக உபாதி. பிரம்மமானது தன்னுடைய சுவாதந்திரியத்தை இழந்து தன்னை காட்டு வேறுபட்டதான உபாதிங்கிற ஒரு பதார்த்தத்துக்கு அதீனமாயிற்று சொல்லலாம். இல்ல பரஸ்ய உபாதி பரோபாதின்னு இந்த உபாதிக்கு பிரம்மத்துக்கு சம்பந்தமே இல்லை. இந்த ஜீவத்தை பிரம்மத்தை காட்டு வேறுபட்டதுனால ஜீவனுடைய அனாதி கர்மாங்கிறதான உபாதி. அதனால இங்க பரோபாதிங்கிற கர்மதாரமும் பண்ணலாம், பரோபாதிங்கிறத சத்புருஷமும் பண்ணலாம். பரஸ்ய உபாதி ஜீவனுடைய உபாதியானது பிரம்மத்தை கட்டுப்படுத்தி இந்த பிரம்மத்தை இப்படி நானாவிதமான அந்த ஜீவர்களாகவும் அசி பதார்த்தங்களாகவும் இருக்கிறது. பரோபாத்தியாரியம். இந்த பிரம்மத்தை பரோபாத்தியாரியம் பர உபாதியினாலே தன்னை காட்டு வேறுபட்டதான கர்மாங்கிற உபாதியினால இப்படி பிரம்மத்துக்கு அவட்சேபம் வருகிறது அப்படின்னு சொல்றது. அதுல உள்ள தோஷம் பிரம்மத்துல என்ன தோஷம் இருக்கு? பிரம்மம் விவசம். விவசம்னா என்னக்கும் தன்வசத்தில் இல்லாதது, சுதந்திரம் அல்லாமல் பரவசமானது. சுதந்திரமான பிரம்மத்துக்கு பாரதந்திரிய கல்பனம் பண்ணார்கள். அந்த பிரம்மத்துடைய சத்தையை வேறொன்றுக்கு அதீனமாக பண்ணின தோஷம் பாஸ்கரத்தில் உள்ள தோஷம் விவசத்துவம். சங்கரமதத்தில் உள்ள தோஷம் அஜ்ஞத்துவம். ஒரே வழியில் சொன்னா சங்கரமதத்துல பிரம்மத்துக்கு கற்பித்த தோஷம் அஜ்ஞத்துவம். பாஸ்கரமத பிரம்மத்துக்கு கற்பித்த தோஷம் விவசத்துவம். யாதவ பிரகாச மதத்துல அசுபத்திய ஆத்மதம். பிரம்மமானது அசுபங்களுக்கெல்லாம் ஆத்மம். ஆத்மதம்னா என்ன? இருப்பிடம், ஆசிரியம். ஏன்னா அவர்களுடைய மதத்துல எதுன்னு கேட்டா பிரம்மமானது அஜ்ஞானத்தினால ஜெகத்தா பிரமித்தது.
பிரம்மமானது ஒரு உபாதியினுடைய சம்பந்தத்தினால ஜெகத்தாக வகுக்கப்பட்டது. இவர்கள் என்ன சொல்றா, இந்த உபாதியும் இல்ல, அஞ்ஞானமும் இல்ல, பிரம்மமே தானே தன்னுடைய சக்தியினால சேதனமும் அச்சேதனமுமாக அநேக பதார்த்தங்களாக தானே பரிணமிக்கிறது, சொரூப பரிணாமம் சொல்றார். அதனால என்னாச்சு, இப்ப ஜெகத்தில் உள்ள தோஷங்கள் எல்லாம் அப்படியே முழுசு முழுசா பிரம்மத்தில் உண்டு. ஏன்னா பிரம்மம் சொரூபேன ஜெகத்தாக பரிணமிச்சதுன்னு சொன்னா இந்த தோஷங்கள் எல்லாம் வேற எங்கேருந்து வெளியில பிரம்மஸ்வரூபத்தையே இருக்கிறார். சங்கர மதத்துல அவர்கள் ரொம்ப நல்லவா, அவர்கள் பிரம்மத்து மேல சொன்ன தோஷம் அங்கேற்கும் இருக்கு, அது கூட தாழ்த்தணும். பிரம்மத்து மேல உண்மையான இந்த தோஷத்தை சொல்றாரு, அபரமார்த்தமான தோஷத்தை சொன்னார். பாஷ்ய மதத்தில் என்ன சொன்னார்கள், இந்த ஜெகத்தில் உள்ள தோஷம் எல்லாம் பிரம்மத்தினிடத்துல உபாதியினால வந்ததுன்னார்கள். ஆனா அந்த யாதவ பிரகாச மதத்துல உபாதியும் கிடையாது, அஜ்ஞான ஆசிரியத்தும் கிடையாது. இந்த பிரம்மத்துக்கு இந்த ஜெகத்தாக தானே சொரூபேன பரிணமித்த காரணத்தால ஜெகத்துல இப்ப உள்ளதான அச்சேதனங்கள்ல உள்ள சொரூப விகாரம், சேதனத்துல உள்ள சுபாவ விகாரம், இதெல்லாம் சொரூபேன பிரம்மத்தினிடத்தில் உள்ள தோஷங்கள். அதான் பிரம்மத்தை அசுபருக்கு ஆஸ்பதம், அசுபமாகிற சாம்சாரிக்க துக்கங்களாகிற விசாரங்கள் இருக்கு. இவைகளெல்லாம் பிரம்மம் இவைகளுக்கெல்லாம் சுவாபாவிகமாக ஆசிரியம் அப்படின்னு அந்த மதம். பரம் பிரம்மை வாக்கியம் பிரம பரிகதம் சம்பரம் தது பரோபாத்தியாலியுடன் திவசம் அசுபத்தி ஆஸ்பதம் இது. இந்த மதங்கள்லாம் ஸ்ருதி நியாயாபேதம், ஸ்ருதிகளுக்கும் நியாயங்களுக்கும் அபேதம். உபேதம்னா அவைகளோடு கூடியதுன்னு அர்த்தம், அபேதம்னா அவைகளுக்கு விலகியதுன்னு அர்த்தம். ஸ்ருதிகளுக்கும் நியாயங்களுக்கும் அபேதம். ஸ்ருதிகளை விட்டும் நியாயத்தை விட்டும் விலகினதாக இருக்கக்கூடிய ஸ்ருதி நியாயங்களுக்கு ஒத்து வராததாக இருக்கக்கூடிய, அவர்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய இந்த மதம். இந்த மூணு மதத்தை சேர்த்தது ஏன் ஸ்ருதி நியாயா பேதாக சாதிக்காம ஸ்ருதி நியாயா பேதம் ஏன் சாதிச்சிருக்கார், சிங்குல சாதிச்சிருக்கான்னு கேட்டா இந்த மூன்று மதங்களை சேர்ந்துதான் அத்வைத மதம். அதனால இந்த மூன்று மதங்களை சமுதாயமாக எடுத்து ஸ்ருதி நியாய அபேதம், ஸ்ருதிகளுக்கும் நியாயங்களுக்கும் பொருந்தாமல் அவைகளிலிருந்து விரோதித்து புறப்பட்டவை. ஆனால் ஜெகதி விதம், ஜெகதி விதம் இந்த உலகத்தில் பெரும்பகுதி இப்பொழுதும் இந்த மதத்தை தான் விசுவசித்துக் கொண்டு அவ்வளவு இந்த லோகத்துல தியாகமாக பரவி மிகுந்த தியாகியோடு பரவி இருக்கக்கூடியதான மதம். கலியுகத்திலயா கலியுகத்துல எவையவர்கள் ஸ்ருதிகளுக்கும் நியாயங்களுக்கும் விருத்தமானவைகளோ அவைகள் தான் லோகத்துல நன்றாக பெயர் பெற்று விளங்கும். ஸ்ருதி நியாயாபேதம் ஜெகதி, ஜெகதினா இந்த உலகத்துல விதகம், விதகம்னாக்க நன்கு புகழ்ந்து நல்லா பிச்சரித்து விளங்கி. அது மட்டும் இல்ல மோகனம், மோகனம்னு அர்த்தம் இவைகள்லாம் அஜானத்தை உண்டு பண்ணக்கூடியவை. கேட்கிற பேர்களுக்கு புருஷார்த்த விரோதமாக அत्यந்த அபுருஷார்த்தமாகிற தத்துவஸ்திதியை தத்துவங்கள மாறாட்டத்தை உண்டு பண்ண ஸ்ருதி நியாயாபேதம் ஜெகதி விதம் மோகனமிதம் இதம் தனகா. இப்படிப்பட்ட இந்த அஜ்ஞானமாகிற அந்தகாரமானது ஏன அபாஸ்தம் எவராலே போக்கடிக்கப்பட்டதோ சகி யாமுனமுனி விஜயதே. ஆளவந்தால் தன்னுடையதான சித்தி பிரயத்தை சொல்லக்கூடியதான அகண்ட மாயாவாத கண்டம்னு பேரு அந்த சித்தி பிரயத்துக்கு. அதை கொண்டு இப்படிப்பட்டதான இந்த துன்பதங்களுடைய வேதாந்தங்களுக்கு அபார்த்தம் பண்ணக்கூடிய சுருத்து மதங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட அந்தகாரமாக அஜ்ஞானம் எல்லாம் யாரால பொக்கப்பட்டதோ அப்படிப்பட்ட யாமுனமுனிகி விஜயதே. அந்த ஆளவந்தாரானவர் கல்லாண்டு வளர்க்கிறார் அப்படின்னு இது முதல்ல சேஷினே சேஷாயினே நிர்மல அனந்த கல்யாணம் இதையே விட்டவேரமகான்னு சொல்லக்கூடியது. முதல்ல ஸ்வபக்ஷ ஸ்தாபன ரூபமாகிற பகவத் பந்தன ரூபமான மங்கள ஸ்லோகம். பரம் பிரம்மை வாக்கியம் பிரமபரிகதம் சம்சரபிதது பரோபாத்தியாதீரம் விவசம் அசுபட்ச ஆஸ்பதமிதி சுதிஞாயாதேதம்
ஜெகதி ஹிதம் மோகனமிதம் ஏனாபாசம் தமஹா சகி விஜயதே யாமுன முனிகி என்று ஆச்சாரிய வந்தன ரூபமான பரபட்ச பிரதிஷ ரூபமான நாங்கள் ஸ்லோகம் 2. இதுக்கு மேல கிரந்தத்தினுடைய ஆரம்பம். இந்த கிரந்தத்தினுடைய ஆரம்பத்தில் இந்த முதல் மகா வாக்கியம், இந்த முதல் மகா வேதாந்த வாக்கியத்தை வேதாந்த சித்தமான தத்துவ புருஷார்த்தங்கள் மென்ஷன் பண்ணப்படுறது, நிரூபிக்கப்படுது. அசேஷ ஜெகத் ஹிதானுசாசன சுதிநிகர சிரசி சமதிகதோதன் அர்த்தா ஜீவபர யாதாத்ய ஞானபூர்வக வர்ணாசிரம தர்ம தர்ம இது கர்த்தவியதாக பரமபுருட கரணயுகள தியான அர்ச்சன பிரணாமாதி அர்ச்சத்த பிரியா தத் பிராப்தி பலஹா. சாஸ்திரத்தை விஜயமான அம்சம் என்னன்னு கேட்டா, இப்போ இந்த ஒவ்வொரு சாஸ்திரத்தின் ஒரு தத்துவம் சொல்லப்படுறது. இந்த தத்துவங்கள் சாஸ்திரத்தினுடைய விஜய அம்சம் இல்ல, பிராப்திய அனுவாதம் இல்லையா. ஏற்கனவே உள்ளத சாஸ்திரம் சொல்றது. ஜீவாத்ம ஸ்வரூபம் எப்படி இருக்கும், பரமாத்ம ஸ்வரூபம் எப்படி இருக்கும்ங்கிறத ஜீவபர யாதாத்ம ஸ்வரூபாதிகள்லாம் சாஸ்திரத்தின் விஜயம் இல்லை, அதெல்லாம் சித்த வஸ்துக்கள். ஜீவஸ்வரூபம் பரமாத்ம ஸ்வரூபம், ஜீவ சுபாவம் பரமாத்ம சுபாவம், இப்படி அறிய வேண்டிய தத்துவங்கள்லாம் சித்தம். சித்தத்தை சாஸ்திரமானது அனுவாதம் பண்றது, அவ்வளவுதான். சாஸ்திரம் எதை விதிக்கிறதுன்னு கேட்டா இல்லையா, சாஸ்திரத்தினால அப்பிராப்தமான அம்சங்கள் எதுன்னு கேட்டா சாதனமும் பலமும் தான். அதுல பலம் அவிதேயம், பலத்தை விதிக்க முடியாது. அதனால ஒவ்வொரு சாஸ்திரத்துடைய பிரதான அம்சம் என்னன்னு கேட்டா, ஒவ்வொரு சித்தாந்தத்துடைய பிரதான அம்சம் என்னன்னு கேட்டா சீதம்னு சொல்லக்கூடிய சாதனம். இப்படி சம்சரிக்கக்கூடிய துக்கத்தில் இருக்கக்கூடியவர்களான இந்த கஷேத்திரங்கள் எல்லாம் தங்களுடைய துக்கமாகிற சம்சாரத்தை தவிர்த்துக் கொண்டு நேரடிய ஆனந்த ரூபமான பல புருஷார்த்தத்தை பெறுவதற்கு என்ன சாதனம் அப்படிங்கிறதுனா சாஸ்திரத்துடைய முக்கிய விஜயாம்சம். சாஸ்திரத்துக்கு ஒரு சித்தம், 2 சாத்தியம். மற்றொன்று சித்தம் சாதனமும் புருஷார்த்தமும் சாத்தியம். அதுல புருஷார்த்தம்ங்கிறதானது அவிதேயமான சாத்தியம், சாதனங்கிறதா விதேயமான சாத்தியம். அதனால முதல்ல நம்ம சித்தாந்தம் என்னன்னு கேட்டா, அசேக ஜெகத் ஹித அனுசாசன, அசேகமான ஜெகத்துக்கும் இல்லையா. அசேகமான ஜெகத்துல என்னத்தோம், ஜெகத்துல ஒருவரை விட்டு ஒருவருக்கு ஹித அனுசாசனம் பண்ணாமல் ஜெகத்துல உள்ள ஜீவவர்க்கம் முழுமைக்குமாக ஹிதத்தை அனுசாசனம் பண்ணக்கூடிய அப்படிப்பட்டது எதுன்னு கேட்டா ஸ்ருதி நிகர். ஸ்ருதினாக்க வேதம். வேதம் ஒன்றுதான் இருந்ததே முடியாக எல்லோருக்கும் ஹிதத்தை அனுசாசனம் பண்ணக்கூடியது. ஏன்னா வேதத்துக்கு யாருக்கும் டிஸ்கிரிமினேஷன் கிடையாது. மற்ற சாஸ்திரங்கள்லாம் ஒருவரும் கூடியது. வேதம் என்பதானது லோகத்தில் உள்ள எல்லாருக்கும் பொதுவாக பெருமாள் பண்ணி கொடுத்திருக்கு. சூதன் கடவும் சூதன் செய்யாதே வேதம் முன்விதித்தான் சொல்லுங்க. பகவான் வேதத்தை லோகத்தில் உள்ள எல்லாருக்கும் பொதுவாக பிரவர்த்திச்சு. மானம் பிரதீபமே காருணிகோ ததாசி. அப்படி பரம காருணிகனான பகவான் எல்லா அசேஷமான ஜெகத்தினுடைய ஹிதத்துக்காக அனுசாசனம் பண்ணி இருக்கிறதான ஸ்ருதி. அந்த ஸ்ருதி நிகரம், நிகரம்னா ஸ்ருதி சமுதாயம். ஸ்ருதிங்கிறதால அனந்தமான சமுதித்தமான ஸ்ருதி. அந்த ஸ்ருதியை வைத்து ஸ்ருதியுடைய சீரஸ்தாகிற வேதாந்தம் இருக்கு. அந்த வேதாந்தம் தான் எல்லாருக்கும் ஹிதமானது, எல்லாருக்கும் ஹிதத்தை அனுசாசனம் பண்ணக்கூடிய சகல ஜெகத் ஹித அனுசாசன ஸ்ருதி நிகர சிரசி சமதிகதா. சமதிகதான அதிலிருந்து நன்கு அறியப்படுகிறதான, அதிலிருந்து நன்கு நிரூபித்து அறியப்படுகிறதான அர்த்தம் இதுதான். ஒரே வாக்கியத்துல ஸ்ருதியுடைய சகல ஜெகத்துக்கு ஹிதானுசாசனமாகிற வேதாந்தங்களிலே நிரூபிக்கப்படுகிறதான அர்த்தத்தை ஏக வாக்கியத்தை சாதிக்கிறார். ஜீவபர யாதார்த்திய ஞான பூர்வக வர்ணாசிரம தர்ம விதிகர்த்தவியதாக பரமபுருஷ சரண யுகல தியான அர்ச்சன பிரணாமாதி அத்தியத்த பிரியா தத் பிராப்தி பலஹா. ஜீவபர யாதாத்மிய ஞான பூர்வக
பரமபுருஷார்த்தம் என்ன? பகவத் பிராப்தியே பலமாக கொண்டதான சாஸ்திரத்துடைய விஜயம் என்ன? பகவத் பிராப்தியே பலமாக கொண்டதான அத்தியக்க பிரிய ரூபமான ஒரு ஞான விசேஷம். பிராப்தி பலகான அந்த பகவானுடைய பிராப்தியே பலமாக கொண்டது. அந்த பகவானுடைய பிராப்தியே பலமாக கொண்டதான இந்த உபாயம் எப்படி இருக்கும்? அத்தியக்க பிரியா அளவு கிடந்த பிரீத்தி ரூபமாக இருக்கும். அத்தியர்த்த சப்தத்துக்கு அர்த்தம் அதீத அர்த்தம், வார்த்தையிட்டு சொல்ல முடியாத வாக்குக்கு அப்பாற்பட்டதான இந்த பிரீத்தி ரூபமாக இருக்கக்கூடிய பகவத் பிராப்தியை பலமாக கொண்டதான ஒரு ஞானத்துடைய அனுஷ்டானம். அந்த அனுஷ்டானமானது எப்படி இருக்குன்னு கேட்டா பரமபுருஷ சரண யுகல தியான அர்ச்சன பிரணாமாதி இது எதெல்லாம் தனக்கு அங்கமாக கொண்டதா இருக்கும்? பரமபுருஷ சரண யுகல தியானம். இதுதான் உபாயத்தினுடைய சாட்சாத் ஸ்வரூபம். பரமபுருஷனான எம்பெருமானுடைய சரண யுகலம் அவருடைய திருமணிகள் இரண்டையும் அனவரதமா மனசுல வைத்து அத்தியந்த பிரீதி ரூபமாக சிந்தனம் பண்றது. இதுதான் பக்தி யோகம் உபாசனம் உபாசன விசேஷம். இந்த உபாயத்துக்கு எது அங்கமா இருக்குன்னு கேட்டா அர்ச்சன பிரணாமாதிகள். பகவான் ஆராதிப்பது, அவனை பிரணாமம், அவனை நன்கு வணங்குவது. மாம் நமஸ்குருன்னு சொல்ல முடியாது. மத்யாஜி என்பது தவர்த்தனம், மாம் நமஸ்குரு என்பது பிரணாமாதிகள். இவைகளை எல்லாம் அங்கமாக கொண்ட ஆராதனம் பகவானையே சிந்தனம் பண்ணுவது. பரமபுருஷ தியான யுகல சரண யுகல தியானம். அந்த தியானமானது அர்ச்சக பிரணாமாதி யுக்தமாக இருக்கக்கூடிய அத்தியந்த பிரீத்தி ரூபமான பிராப்தி பலனாகிற சாஸ்திரம். இது ஜீவபர யாதாத்மிய ஞான பூர்வகம். இந்த ஞானமானது ஜீவன் பரமாத்மா இவரையும் பற்றின யாதாத்மிய ஞான பூர்வகம். இந்த ஜீவபர யாதாத்மிய ஞானமானது என்ன? பரமாத்மா பரம் என்பவன் சர்வசதி, சர்வ ஜகத்துக்கும் காரணபூதம், சேகர சமஸ்த வஸ்து விலட்சணம், அனந்தமான கல்யாண குணங்களை உடையவன், சமஸ்த ஏய பிரத்யுகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வசேஷி, சர்வ நியந்தா, சர்வ ஆச்சரியா, சர்வ ஆதாரபூதான்னு சொல்லக்கூடியதெல்லாம் அதெல்லாம் பரையாட்டாட்சி. இந்த ஜீவ யாக்காட்சி என்னன்னு கேட்டா அக்ரமத்தை காட்டும் வேறுபட்டதான ஞான சொரூபனாக ஞான குணகனாக இருக்கிறவன், பரமாத்மாவுக்கு சேகபூதனாகவும் பரமாத்மாவனால் ஆதேயனா தரிக்கப்படுவதனாகவும் பரமாத்மாவுக்கு நியாமியமாக இருக்கக்கூடிய இந்த ஜீவன் அந்த பரமாத்மாவையே தனது உபாயமாகவும் பிராப்தியமாகவும் கொண்ட ஜீவன். இதான் ஜீவ யாதாத்மியம், அதுதான் பர யாதாத்மியம். ஜீவ பர யாதாத்மிய ஞான பூர்வகம் எது? இந்த உபாயம். ஜீவபர யாதாத்மிய ஞானம் இல்லாமல் இது வராது. ஜீவபர யாதாத்மிய ஞான பூர்வகம். சரி, ஜீவபர யாதாத்மிய ஞானம்னா இதுக்கு மெட்டீரியல். அப்ப இதுக்கு நிமித்தம் இது எது? இந்த ஜீவபர யாதாத்மிய ஞானத்தை, ஜீவபர யாதாத்மிய ஞானம் சாஸ்திரஜன்ய ஞானம், வாக்கியார்த்த ஞானம். இத உபாசனாத்மக ஞானமான தத்தாட்சி பழக்கமான அத்தியந்த பிரியமான பகவத் சரணாரவிந்த யுகல தியான அர்ச்சன பிரணாமாதி ரூபமாக பிராப்தி பலமாகிற அத்தியந்த பிரியமான ஞான விவேகமாக இந்த சாஸ்திரஜன்ய ஞானத்தை ஜீவபர யாதாத்மிய ஞானமானது எப்படி அந்த பிராப்தி பலமான ஞானமாக மாறும் கேட்டா வர்ணாசிரம தர்ம இசுகர்த்தமாக வர்ணாசிரம தர்மங்களை எல்லாம் அங்கமாக கொண்டதாக. வர்ணாசிரம தர்மங்களை பலத்தில் அபிசந்தி இல்லாமல் பகவத் ஆவாத ரூபாக அனுஷ்டிக்க என்ன ஆகும் கேட்டா இந்த வாக்கியார்த்த ஞானம் ரூபமான ஜீவபர யாதாத்மிய ஞானம் இருக்கு. இதனுடைய விரோதிகள்லாம் அழிந்து வெறும் இந்த பரோட்ச ஞானமாக இருந்தது. இது அபரோட்சமான சாட்சாத்கார ரூபமான ஞானமாக ஆகும். அப்போ அந்த ஞானத்துக்கு பகவத் பிராப்தி அசேக ஜெகத் கீதானுசாசன சுதி சிகர சுதி நிகர சிரசி
சமதிகதா அயமர்த்தா. சகல ஜெகத்தினுடையதான இதத்தை அனுசாசனம் பண்ணுவதற்காக ஏற்பட்டதான வேதமாகிற சமுதாயத்தினுடையதான சிரசாகிற வேதாந்தத்திலே நன்கு நிரூபிக்கப்பட்டு அறியப்படுகிற அர்த்தமானது எது? அது என்னன்னு கேட்டா, ஜீவபர யாதார்த்த ஞான பூர்வகமாக வர்ணாசிரம தர்ம இதி கர்த்தவியதான அங்கம், வர்ணாசிரம தர்மங்களை எல்லாம் அங்கமாக கொண்டதான ஜீவபர யாதார்த்த ஞான பூர்வக வர்ணாசிரம தர்ம இதி கர்த்தவியதாகமான பரம புருஷ சரண யுகல தியான அர்ச்சன பிரணாமாதி அத்தியர்த்த பிரியா தத்ராப்தி பலஹா. பிராப்திகளாகிறது பகுதி அவனுடைய பிராப்தியை பலமாக கொண்டதான அத்தியர்த்த பிரியமான ஞான விகாச விசேஷம். இப்ப இதை நிரூபிக்கிறதுக்காக முதல்ல இந்த ஜீவன், இந்த ஜீவனுக்கு இந்த அபுருஷார்த்தமான சம்சாரம் எப்படி ஏற்படுகிறது, அதுக்கப்புறம் இந்த ஜீவனான எப்படி இவனுக்கு ஏற்படுகிறதான ஞானம் என்ன, எதனால இவன் பரமபுருஷ உபாசனத்துக்கு இவன் அதுக்கு பிரயாணம் பண்ணப்படுகிறான், அதற்கு தூண்டப்படுகிறான். ஜீவாத்மன ஆனாத்யா சந்தித புண்ணியபாபரூப கர்ம பிரவாக சேதுக பிரம்மாதி சூரநல சிக்க சாதராத்மக சதுர்வித தேக பிரவேசகத தத்தல் ஆத்மாபிமான ஜனித ஜனித ஆத்மா அவர்ஜனிய பவபய வித்வம்சனாக. வேதாந்த சாஸ்திரங்கள் எதற்காக பிரவர்த்திக்கின்றன? இந்த வாக்கியத்தை வேதாந்த சாஸ்திரங்களுடைய பிரவൃத்திக்கு கிமர்த்தம் சாதிக்கிறார். எதற்காக பிரவృத்தம் வேதாந்த சாஸ்திரம் அப்படின்னு கேட்டா, வேதாந்த சாஸ்திரம் எதற்காக பிரவர்த்திக்கிறது? பவ பய வித்வம்சனாக. பவம்னா சம்சாரம், சம்சார பீதியை அறவே ஒழிப்பதற்காக. சம்சார பீதி பவ பய வித்வம்சனாய். பவம்னா சம்சாரம், சம்சார வித்வம்சனம் துவம்சம்னாக்க புனர் உற்பத்தி இல்லாத வரைக்கும் ஒரு வஸ்து நாசம் பண்ணுவதுதான் துவம்சம். நாசத்துக்கு மேல அவசாந்தரமாக திரும்ப இல்ல வசூலுடைய உற்பத்தி புற சம்பவிக்குமானால் அது நாசம். நாகங்கிறது அவசாந்தராபத்தி. அது மேல துவம்சம் என்பதானது அந்த வஸ்துக்கு புற உற்பத்தி இல்லாதபடி அதுதான் துவம்சம். அது துவம்ச வித்வம்சம், வித்வம்சம் விசேஷதான் துவம்சம். அப்படிப்பட்ட பவ பய வித்வம்சனாய பிரவருத்தம் வேதாந்தம். இந்த பவ பயம், இந்த சம்சார பயமானது சிலருக்கு இருக்கும் சிலருக்கு இருக்காதுன்னு சொல்ல முடியுமா? இல்ல அவர்ஜன்யம். அவர்ஜன்யம் இருக்கும், யாராலும் இதை வர்ஜிக்க முடியாது. நோபடி கேன் அவாய்டு. இல்ல இந்த சம்சாரம், சம்சார பயமானது எல்லாருக்கும். இந்த சம்சார பயங்கிறது என்ன? ஐயோ நாம் அழிஞ்சிருவோம் அப்படிங்கறதான பயம். இந்த துக்கங்கள்ல, இந்த கஷ்டங்கள்ல நாம் அழிவோமோங்கிறதான பயம் தான் சம்சாரம். இந்த சம்சாரம் நாம் அழியுமோங்கிற பயம் நமக்கு எதனால வருது? நாம் அழிய மாட்டாதவன் என்பது தெரிஞ்சுட்டாக்க அப்புறம் பயம் கிடையாது. நாம் அழியக்கூடிய வஸ்துவா நினைச்சிருக்கிறவங்க அழிவோமோங்கிற பயம். அழியாத ஆத்ம வஸ்துவை அழியக்கூடியதான தேகமாக தரிச்சிருக்கமே, அதுதான். அதனால்தான் சம்சார பயம் அவர்ஜன்யம். அவர்ஜன்யமான பவபயம். அந்த அவர்ஜன்யமான பவபயம் எதனால ஏற்படுதுன்னு கேட்டாங்க, தத்தது ஆத்மா அபிமானத்துல அந்தந்த தேகத்தை ஆத்மா அபிமானம் ஏற்படுறதுனால ஒவ்வொரு தேகத்திலையும் புகுந்து இந்த தேகம்தான் நான் என்று அழியாத தன்னை அழிகிற தேகமாக பிரமித்து அந்த அபிமானத்தினால்தான் சம்சார பயம். ஐயா, இந்த அந்தந்த தேகத்தை ஆத்மாபிமானம் எப்படி ஏற்பட்டதுன்னு கேட்டா, அந்தந்த தேகத்தை பிரவேசித்ததுனால இருக்கு. இன்னும் பிரவேசிக்காத தேகத்தை ஆத்மாபிமானம் ஏற்படல, பிரவேசித்தது இல்லையா? தேக பிரவேசது ஆத்மானுடைய ஜனித அவர்ஜனிய பவபயம். தேக பிரவேசம் எப்படிப்பட்ட தேக பிரவேசம் அப்படிங்கிறத புறநர சித்த சாவராதி சதுர்வித தேக பிரவேசம். பிரம்மாதி சுரன் சதுர்முக பிரம்மா தொடக்கமான தேவர்கள் பிரம்மாதி சுர
நர சாகராத்மகமான சதுர்பித தேக பிரவேசக்கிறத அந்த சதுர்பிதமான தேகத்தை பிரவேசித்தவுடன் என்ன ஆயிடுது, இவனுக்கு அந்த தேகத்துல ஆத்ம பிரமம் உண்டாயிடும். அந்த அழியக்கூடிய தேகத்தை ஆத்ம பிரம ஆத்மாபிமானம் உண்டானாங்க உடனே பவபயம். நான் அழியில்லாத வஸ்து நினைச்சானாக்க பவபயம் கிடையாது. நான் அழியக்கூடிய வஸ்து அப்படின்னு நினைச்சுட்டானாக்க பவபயம் வந்துடுது. நான் அழியக்கூடிய வஸ்து எதனால நினைக்கிறான்னு கேட்டா அழியக்கூடிய தேகமாக தன்னை பிரமிக்கிறான். அழியக்கூடிய தேகமாக தன்னை பிரமிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டாக்க அந்த சதுர்வித தேக பிரவேசம் தான் காரணம். பிரம்மாதி சுரநரசிங்க சாகராதி சதுர்வித தேக பிரவேசத்தை ஆத்மா தத்த தேக ஆத்மாபிமான ஜனித அவர்ஜனிய பவபய வித்வம்சனாய். இந்த சதுர்வித தேக பிரவேச காரணம் என்னன்னு கேட்டாக்க இந்த ஜீவன் அனாதிகாலமான கச்சிதமான புண்ணிய பாப ரூபமான கர்மாதான் ஏற்படும். அத்திய ஜீவத்திய அனாதிகால पुण्य संचित पुण्य पाप कर्म हेतु के ब्रह्मादि सूर्य सावरादि चतुर्विध देह प्रवेश कृत सतद आत्माभिमान जनित जनित अवर्जनीय भवभय विध्वंसनाय प्रवृत्तम की वेदांत सरी அந்த பௌதிக ஆத்மா வித்வம்சனாய வேதாசாஸ்திரம் பிரவருத்தம். கதம் பிரவருத்தம், எதற்காக பிரவர்த்திக்கிறது சொல்லியாச்சு. எப்படி பிரவர்த்திக்கிறது அப்படின்னு கேட்டா இவனுக்கு தேகாதிரித்த ஆத்மஸ்வரூபத்தை தத்வபாவ ததந்தர்யாமிகர ஆத்மஸ்வரூப தத்வபாவ ததுபாசன தத்பரபூத ஆத்மஸ்வரூப ஆவிர்பாக பூர்வக அனவதிகாசிய ஆனந்த பிரம்மானுபவ ஞாபனே பிரவருத்தம். என்ன பண்ணணும், இவருக்கு அந்த பௌதிக வித்வம்சனம் பண்ணணும்னா இவருக்கு என்ன பண்ணணும், ஒரு பிரம்மத்தையும் அவ்வளவு அந்த பயத்தையும் போக்கணும்னு என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு சாஸ்திரம். அதனால பௌதிக வித்வம்சனாய பிரவருத்தம் வேதாந்த சாஸ்திரம். வேதாந்த சாஸ்திரத்தின் பிரவருத்திக்கு பிரயோஜனம் இந்த நிலையை உங்களோட ஜீவனுடைய பௌதிகத்தை போக்குவது. இதற்கு முதல்ல என்ன பண்ணணும், அப்பா அழியக்கூடிய அந்த தேகத்தை காட்டிலும் வேறுபட்டமான அழியாத ஆத்மா அழிங்கிறது முதல்ல சொல்லணும். பௌதிகத்தை போக்குறதுக்கு பௌதிகம் ஏற்பட்டதுக்கு காரணமே இதான், தேக ஆத்மாபிமான ஜனிதமான. அதனால பண்ணும் தேகாதிரிக்தமான அவனுடைய ஆத்மஸ்வரூபத்தை அவனுக்கு போதிக்கணும். தேகாதிரிக்தமான ஆத்மஸ்வரூபத்தை போதிச்சா போறாது, தத்வபாவத்தையும் போதிக்கணும். ஏன்னா தேகாதிரிக்க ஆத்மஸ்வரூபம் தேகத்தை காரணம் ஆத்மா வேறுபட்டு அந்த ஆத்மா உன்னையும் அறிய மாட்டாது, தன்னை யாருக்கு அறிவிக்க மாட்டாது. ஒரு ஸ்டாட்டிக்கான அந்த ஸ்டாட்டிக்கான ஜீவனுக்கு சப்போர்ட்டிவாக ஒரு டைனமிக்கான அவனுடைய சுபாவங்கள் தர்மமுடிக்கான அவனுக்கு எப்பவுமே இது ஸ்டாட்டிக் பதார்த்தமானது ஒரு டைனமிக் பதார்த்தத்தினால சப்போர்ட் பண்ணப்பட்டாதான் அதுக்கு பலம். இப்படி சொல்லி அந்த ட்ரெயின் உள்ள ஒவ்வொரு சப்தமும் பேசல் சொல்லும். அதனால முதல்ல என்ன பண்ணும், தேகாதிரிக்க ஆத்மஸ்வரூபம். தேகாதிரிக்க ஆத்மஸ்வரூபம் போனா போறாது, ஸ்வரூபம் நிர்யாகாரம். அதனால என்ன பண்ணும், தத்ஸ்வபாவத்தில் போகணும். தத்ஸ்வபாவமானது அனைத்தையும் அறிந்து அனைத்தையும் அனுஷ்டிக்கக்கூடியதான ஒரு சுபாவ ரூபமான தர்மபூத ஞானம் உள்ளது என்பது தேகாதிரிக்க ஆத்மஸ்வரூப தத்ஸ்வபாவம். இது மட்டும் போராது, உனக்கு சப்போர்ட்டா உனக்கு அந்தர்யாமியாக இருக்கிற ஒரு பரமாத்மா வேற அவன் உனக்காகவே உன் காலத்துல சில பேருக்கு தன்னுடைய சொரூப சுபாவத்தை தெரிஞ்சா கூட தைரியம் வராது, தனக்கு இன்னார் சப்போர்ட்டா இருக்கான்னு தெரிஞ்சாக்க. அதனால தேகாதிரிக்க ஆத்மஸ்வரூப தத்வபாவம், அது அந்தர்யாமி பரமாத்ம ஸ்வரூப தத்வபாவம்.
இப்படிப்பட்ட ஒரு பரமாத்மா சர்வ அந்தர்யாமியான ஒரு பரமாத்மா உனக்கு அந்தர்யாமியாக இப்படிப்பட்ட அபரிச்சின்னமான ஞான சக்தியாதிகள் எல்லாம் கொண்டு எதுக்காக இருக்கான்? தாய் கொண்ட சீர்வல்ல அழிக்கிறோம் எனக்கே உலக அவரது உனக்காக இருக்கும். உன்னுடைய லட்சணத்தை தவிர வேற காரியம் இல்லாதவனா உனக்குள்ள சொல்றாங்க. அதனால தேகாதிரித்த ஆத்மஸ்வரூப தத்துவபாதம், அது அந்தர்யாமி பரமாத்ம ஸ்வரூப தத்துவபாதம். சரி, அவன் இருக்கான்னாக்க ஒரு சப்போர்ட் அவனுக்கு சப்போர்ட் எப்படி சம்பாதிக்கிறது? அது உபாசனம். ரொம்ப சுலபமா அவனை நீ வசப்படுத்திக்கிறதுக்கு அவனை உபாசனம் பண்ணக்கூடிய மார்க்கத்தையும் சொல்லி அந்த உபாசனம் விஸ்வரமா போகாது. அந்த பலபூதமான ஆத்மஸ்வரூப ஆவிர்பாவ ரூபமான அனவதிகாதிசயமான பரிபூர்ணமான பிரம்மாணு பரியந்தமான பலம் உனக்கு உண்டு அப்படிங்கிற ஞாபகமே பிரபுத்தம் வேதாந்தம். இந்த சேதனுடைய பௌத வித்வம்சனாய பிரவருத்தம் அங்க சதுர்த்தி ஞாபகமே பிரவருத்தம் இல்ல, இந்த காரியத்தை பிரவர்த்திக்கும். அஸ்ய ஜீவாத்மன அநாதிகால சஞ்சித புண்ணியபாப ரூப கர்மஹேதுக பிரம்மாதி சுரநர திவ்ய தாவராதி சதுர்க தேக பிரவேச கிருத இல்ல தத்தது ஆத்மாபிமான ஜனித அவர்ஜனீய பவபய வித்வம்சனாய தேகாதிரித்த ஆத்மஸ்வரூப தத்துவபாதம் இல்லையா. அப்புறம் அது அந்தர்யாமி பரமாத்மஸ்வரூப தத்துவபாதம் சதுபாசன சபலபூத ஆத்மஸ்வரூப ஆவிர்பாவ பூர்வக அனவிகாதிசிய ஆனந்த பிரம்மானுபவ ஞாபனே பிரவருத்தம் வேதாந்த சாஸ்திரம். கிமர்த்தம் பிரவருத்தம்? கஸ்மின் பிரவருத்தம்? இப்படிப்பட்ட வேதாந்த வாக்கியம், இப்படிப்பட்ட வேதாந்த வாக்கிய சமுதாயம். இந்த வேதாந்த வாக்கிய சமுதாயத்துல ஒரு 7 வாக்கியங்கள் எடுத்துக்காங்க. எல்லாத்துக்கும் 7ங்கிறதானது ஜென்மா கொடுத்து 7 ஜென்மா, யோகம் 7, எல்லாத்துக்கும் 7 சொல்லப்படுறது. அது மாதிரி அனந்தமானவற்றெல்லாம் 7 சொல்லுமா போல இந்த அனந்தமான வேதாந்த வாக்கியங்களே ஒரு 7 வாக்கியங்கள் எடுத்துக்காட்டுறார். தத்துவமசி அயமாத்மா பிரம்ம ஆத்மனிதம் ஆத்மனந்தரஹ எமாத்மான வேதயஸ்ய ஆத்மா சரீரம் யஹ ஆத்மானம் அந்தரோயமேதி ததே ஆத்மா அந்தர்யாமி அமிர்தஹ ஏக சர்வபூதாந்தராத்மா அபகரபாத்மா தீப்யோ தேவ ஏகோ நாராயணः சமேதம் வேதானுவச்சனேன பிராமணா யுக்திசந்தி யஜ்ஞேன தானேன சததா நாசகேன பிரம்மவிதாத்மோதி பரம் சமேதம் வித்வான் அமிர்த பவதி நானிய பந்தா வித்யதே அயனாயி இத்தியாதிகம் வேதாந்த வாக்கிய ஜாதம் பிரதமம். இப்போ அந்த வேதாந்த வாக்கியங்கள் அவைகள் எப்படிப்பட்ட என்னென்ன வேதாந்த தத்துவமசி என்கிற வேதாந்த வாக்கியமானது தது என்பதனால சர்வ ஜகத்துக்கும் காரணபூதமான சர்வ அந்தர்யாமியான பரமாத்மாவை உத்தேசித்து அந்த பரமாத்மாவுக்கு நீ சரீரபூதமாக, அந்த பரமாத்மா உனக்கு அந்தராத்மாவாக, அந்த பரமாத்மாவோட அற்புத சித்தமாக ஒரு இன்டெக்ரல் அம்சமாக நீ இருக்கார் அப்படின்னு சொன்னாக்க இந்த ஜீவனுக்கு தன்னுடைய அசேகனத்தை காட்டும் ஜாகிரதையும் தான் பரமாத்மாவோட அற்புத சித்தமாக அவருக்கு சரீரபூதமாக ஆனந்த தனக்கு ஆத்மாவாக கொண்டிருக்கிறது. நல்ல தெல்ல தெளிவா அசீக சப்தம் சொன்னா போறோம். அசீக சப்தம் சதுங்கிற சொம் சப்தத்துக்கு மட்டும் அர்த்தம் சொல்லி அசீக சப்தத்துக்கு இருக்கிறாரு சொல்லி போட்டார் சங்கராஜ். அசீக சப்தமானது இது உங்க நித்தியத்தை காண்கிறது. எப்பவுமே பிரசன்டென்ஸ் இருக்கிறதானது மற்றும் உள்ளதான 2 காலங்களுக்கும் விரோதம் இல்லாத காரணத்தால் பாஸ்ட் என்று சொன்னால் அது மற்ற 2 காலங்களுக்கு விரோதம், ஃபியூச்சர் என்று சொன்னால் மற்றும் உள்ள 2 காலம், பிரசன்ட் என்று சொன்னால் அது 3 காலங்களே விரோதம் இல்லாம. அதனால சதா பஷ்யந்தி கூட ஆஸ்தே விஷ்ணு நித்தியாத்மா என்றெல்லாம் நித்திய வஸ்துக்களை எல்லாம் பிரசன்ட் என்று சொல்லுவோம்.
அதனால இங்க தத்துவமசிங்கிறதானது இந்த ஜீவனானவன் அசேதனத்தை காட்டும் வியாபுத்தன் என்பதையும், இந்த ஜீவனானவன் பரமாத்மாவுக்கு அப்பிரசித்தமாக தன் சரீரபூதன் என்பதையும், இந்த ஜீவாத்மாவானவன் இப்படி அசேதனத்தை காட்டும் வியாபுத்தனாக பரமாத்மாவுக்கு சரீரபூதனாக நிச்சயமாக உள்ளன் என்பதை அயம் ஆத்மா பிரம்ம. இந்த தத்துவமசி என்கிற வாக்கியத்துக்குரிய இந்த வாக்கியமானது சப்ஜெக்டிவ் சென்டென்ஸ். இதையே அப்ஜெக்டிவா அயம் ஆத்மா பிரம்ம இல்லையா? இது தத்துவமசி சொன்னாங்க எவ்வளவு குறிப்பிட்டு சொல்லப்பட்ட ஒப்பனை மட்டும்தான் இல்ல. அவன் தான் பரமாத்மாவுக்கு சரீரபூதனோ அவன் மட்டும்தான் நிச்சயம் நினைக்காததற்கு அயம் ஆத்மா பிரம்ம. இந்த அயம் சப்தமானது சர்வ ஆத்ம சாதாரணமான அயம் சப்தம். இப்படி சொல்லப்பட்ட உராத்மானத்தை இல்ல அது மாநிலம் அர்ஜுன் தானே இருந்தது. அதை எல்லாரும் தான் எடுத்துக்கொள்ள முடியும். அப்புறம் அது ஞாபகம் பெருமாள் ஆழ்வார் கட்டிட்டார். அவர் சொல்லும் போது பகுதின்னு சொல்லிட்டார். உண்மையை வீடு யாரு வீடு செய்கிறேன் ஆழ்வார் சரணாகி வீசா பெருமாள் சரணாகி வீசா. பெருமாள் கேள்விக்கு இடமா பண்ணிட்டான். ஆழ்வார் சொல்லும் போது பகுதின்னு இதுக்கு அதிகாரி எல்லாரும் கிடையாதுன்னு சொல்றேன். இந்த தத்துவமசி என்பதானது உபதிஷம். இது ஒரு உபதேசம். உபதிஷனான ஒருவன் மட்டும் நான் மத்தியமத்தில் சொல்ல சொல்லியிருக்கிறதுனால இது உபதேசிக்கப்படுகிற ஒத்தம்தான் பரமாத்மாவுக்கு சரீரபூதனாக அசேதனத்திலிருந்து ஜாபுத்தனான் நிச்சயமும் அப்படின்னு சம்சயிக்காத அளவுக்கு சொல்லப்பட்ட சப்ஜெக்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்ஜெக்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆச்சு அயம் ஆத்மா பிரம்ம. இது தத்துவமசி அயமாத்மா பிரம்ம இரண்டும் ஜீவபர யாத்தாத்ம. ஜீவபர யாத்தா ஜீவனுக்கு பரமாத்மா உள்ள சம்பந்தத்தை நித்திய சம்பந்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தியாச்சு. அதுக்கப்புறம் அந்த பரமாத்மா இவருக்கு அந்தர்யாமியாக இருக்கிற தத்ஸ்வரூப சுபாவங்கள் முதல் வாக்கியம் ஆத்மனிக்கு தள்ளி ஆத்மன அந்தரக என் ஆத்மான வேத என் ஆத்மா சரீரம் ஆத்மான மந்திரம். இந்த ஜீவனுக்கு இந்த பரமாத்மா என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா தெரியாதா? அது இவருக்கு சரீரம், இவனதுக்கு சரி. அந்த ஆத்மாவை உள்ளிருந்து அவருடைய சொரூபம் விதி பிரபஞ்சங்கள் எல்லாவற்றையும் இவன் தான் நினைக்கிறான். நியமிக்கிற இடத்துல அவனால் அறியப்பட முடியாதவனாக நியமிக்கிறான். அவனை முழுவதுமாக வியாபித்து நியமிக்கிறான். அவன் உள்ளவனாக ஆத்மக்கு செல்வம் ஆத்மாவில் இருந்து கொண்டு இந்த ஆத்மாவை பெருமாள் கண்ட்ரோல் பண்ண இடத்த இவர் நியமிக்கிற இடத்த ரிமோட் கண்ட்ரோல் நியமிக்கிறார். அந்த ஆத்மாவில் இருந்து கொண்டு ஆத்மா கிருஷ்ணன் இஸ் வெரி மச் பிரசன்ட் இன் தி ஆத்மா. He does not govern this Atma from external. அதனால ஆத்மா கிருஷ்ணன். சரி, இந்த ஆத்மாவுடைய ஏகதேகத்துல வந்து கண்ட்ரோல் பண்ணாம சரியா வராது. ஆத்மா அந்தராக நினைப்போம். இந்த ஆத்மாவுக்காக இந்த ஆத்மாவை முழுவதுமாக வியாபிக்கும். ஏகதேகத்துக்காக அதனால இந்த ஆத்மா அந்தரகான இந்த ஆத்மா முழுவதும் வியாபிக்கணும். இந்த ஆத்மாவில இந்த பிரம்மத்துடைய சம்பந்தம் இல்லாத ஒரு இல்ல அல்ப பலன் கிடையாதுங்கிற அளவுக்கு அவர் அந்தர்ஜாத்தி சொல்லும் போதும் பதார்த்தங்கள் உள்ள இறந்தோரும் தன்னை இல்லை என்று சொல்ல கொண்டாதபடி பதார்த்தங்களை கலந்தமா. அதனால ஒரு பதார்த்தத்தை ஏகதேசத்துல இருந்து வியாபிக்காத பதார்த்தத்தை நிர்வகிக்கிறதுக்காகவும் அந்த பதார்த்தம் முழுவதும் வியாபித்த அந்த பதார்த்தத்தை பிரிக்கும் கலந்து இருந்து யாத்திரை ஆத்மன வந்தரா எம் ஆத்மான வேத. ஏன் இந்த ஆத்மாவுக்கு தெரிஞ்சு அவன் கண்ட்ரோல் பண்ணா ஒரு இந்த ஆத்மா பிரார்த்திச்சாம இருக்கு அப்படின்னு அவருடையதான சர்வ அந்த 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 நிர்வாகத்துக்கு ஒரு உபாதி வந்துடும். அது நிருபாதிகள் காட்டுறதுதான் இவனுக்கு தெரியவே என்ன ஆகும். அவன் உள்ள இருந்து நிர்வகிக்கிறதுக்கு இவன் கேட்டதுதான் காரணம் இருக்கு அப்படின்னு பிரேரகத்துவம் இவனுக்கு உண்டு.
இல்லைன்னா இந்த அந்தரியாமி இந்த ஜீவனை அறிய மாட்டான்னு சொல்றதுக்கு என்ன காரணம் இருக்கு? அறியாதே அறியட்ட போறான். என் ஆத்மான வேதன் ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, இவனுக்கு தெரிந்து அவன் இந்த நிர்வாகத்தை பண்ணான்னாக்க அப்ப இவன் பேசுதான் பண்றானோ அப்படின்னு இவன் அந்த பரமாத்ம நிஷ்ட சர்வ அந்தர நியாமத்தை கொடுத்துட்டு இவன் பிரயோக கண்ணாயிப்போம். அப்ப பரமாத்மா அந்த கிரிக்கு பிரயோஜனம் இல்லை, அவன் பிரயோஜிச்சு கிரியா இருக்கணும். அதனால இந்த ஜீவன் அதை அறிய மாட்டான். இந்த ஜீவன் அதை எப்படி அறிய மாட்டான்னு கேட்டாக்க, அறிவனுக்கு பிரசக்தியே கிடையாதுங்கிறத என் புத்தியில வேணும்னு அதுதான் சொல்லி காட்டும். நல்லா கேட்கணும், நான் கேட்ட மாதிரி கேட்கணும். யாரும் சொல்ல மாட்டாங்க என் ஆத்மான வேதங்கிறத ஆத்மா அறிய மாட்டான், ஆத்மா அறிய மாட்டான்னு சொல்லணும். ஏன் அறிய மாட்டான்? ஏன் ஆத்மா அறிய மாட்டான் ஏன் சேர்த்து சொல்லணும்னு கேட்டாக்க, இவன் அறிந்த வந்து செய்தான்னாக்க ஒருவேளை இவனுக்கு பிரேரக்கணுங்கிற சந்தேகம் அது இவனுக்கு தெரியவே தெரியாதுதான் இல்லையா? இவனுடைய பிரேரக்கத்தினால வந்ததல்ல அது, அது அவனுக்கு சோதாது. என் ஆத்மான வேத இயற்கை ஆத்மா சரீரம். இந்த சரீரத்துக்கு இந்த ஆத்மா உள்ள இருக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? ஜடமான இந்த சரீரத்துக்குள்ள இந்த ஆத்மா இருந்து இந்த ஆத்மாவுடைய பொறுப்புகளை எல்லாம் எப்படி நிர்வகிக்கிறானோ அத மாதிரி தான் இருப்பது அறியாதுதானே இந்த ஜடமான சரீரத்துக்குள்ள இருந்து இதனுடைய பொறுப்புகளை எல்லாம் அதனால இந்த ஜீவன் தத்துவமசி அயமாத்மா பிரம்ம என்பதனால ஜீவ யாத்தாக்கும் ஜீவ பர யாத்தாக்கும். சப்தத்தினால பரமாத்மாவும் சொம் சப்தத்தினால ஜீவனும் இவர்களுக்குள்ள அப்பிரசித்தமான நித்திய சம்பந்தமும் அயமாத்மா பிரம்மங்கிறதா அயம் சப்தத்தினால இவரும் இந்த ஆத்ம சப்தத்தினால அயமாத்மாங்கிறதா இவரும் பிரம்மம் சொல்லப்பட்டு அதுலயும் நிச்சயமான அப்பிரசித்த சம்பந்தம் ஜீவபர யாத்தாக்கும் முடிஞ்சது. அந்த ஜீவனுடையதான சொரூப தேகாதிரித்த ஜீவ ஆத்மஸ்வரூப சத்வபாவம் சொன்னது. அது அந்தர்யாமியான பரமாத்மூர்வத்தினே சொல்லுங்க. அதுக்குதான் அந்தர்யாமி யார் அப்படின்னு கேட்டாக்க, அதான் ஆத்மனி தன்னு ஆத்மனோம் தரக எம் ஆத்மான வேத எட்டாத்மா சரீரம் ஆத்மான மந்திரோகமேதி ததை ஆத்மா அந்தர்யாமி வந்திருக்காங்க. அதுக்கு சொதாவத்து சொல்லணும் அப்படின்னாக்க இதனால அந்தர்யாமி சொரூபம் தான் சொல்லப்பட்டது. அந்தர்யாமி சுபாவம் என்னன்னு கேட்டா, ஏழ சர்வபூதாந்தராத்மா அபகதாத்மா திவ்யா தேவா ஏகா நாராயணா. முதல்ல அங்க சப்ஜெக்டிவா சொல்லி அப்ஜெக்டிவா சொன்ன, இங்க அப்ஜெக்டிவா சொல்லி சப்ஜெக்டிவா சஹா அனுகா சொல்றது யாருன்னு கேட்டா சஹா நாராயணன். கிம்பூதா நாராயணா சர்வபூத அந்தராத்மா ஆபாத்மா திவ்யா தேவா ஏகா நாராயணான்னு பரமாத்மாவுடைய அசாதாரண சுபாவங்கள் எல்லாத்தையும் சொல்லி என்ன சொல்லிருக்கு? தேகாதிரித்த ஆத்மஸ்வரூபம் சத்வபாவம். அப்புறம் தது அந்தர்யாமி பரமாத்ம ஸ்வரூப சத்வபாவம். அதுக்கப்புறம் ததுபாசனம். ததுபாசனம் என்ன அப்படின்னு கேட்டாங்க, அந்த உபாசனத்தை அங்கங்களோட சேர்த்து சொல்ற. இப்ப இதுல சொல்லப்பட்டது ஜீவபர யாத்தாத்மிக ஞானம். ஜீவபர யாத்தாத்மிக ஞானம் பூர்வகத்தை சொல்லியாச்சு. வர்ணாசிரம ஜன்ம இதிகர்த்தமான உபாசனத்தை சொன்னோம். உபாசனத்துடைய சொரூபம் என்ன? பிரம்மவிதாப்னோதி பரம். இந்த பரமாத்மா உபாசிப்பவன் அந்த பரமாத்மாவையே அடைகிறான் அப்படின்னு உபாயத்து பலனையும் சொல்லியாச்சு. இதனுடையதான வர்ணாசிரம தர்ம பூர்வகத்துவம் சொல்லணும் இல்லையா? அதுதான் சொல்றாரு. சமேதம் வேதானுவதனேன பிராமணாதி விதிசந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன. ஐயா, இந்த உபாசனத்தை எப்படி அனுஷ்டிக்கிறது? இந்த உபாசன அனுஷ்டானத்துக்கான யோக்கியத்தை எப்படி வரும்?
எல்லாத்துக்கும் திருப்திய இந்த திருப்தியானது யோகியதா ஆபாதம். பிராமணாக விதிசம் பிராமணாக பிரம்ம அனதி பிரம்மத்தை பற்றி பிரம்மத்தை அடைய வேண்டும் என்பது நோக்குள்ளவன் பிராமணன். பிரம்ம அனதி பிராமணா பிரம்மத்தையை பற்றி அந்த பிரம்மத்தை அடைய வேண்டும் என்று இருக்கிறவன் பிராமணன். பிராமணா விவிதி பிராமணாக விவிதி சந்தி விவிதம் வேதகந்தி அவர்கள் உபாசிக்கிறார்கள். வேத உபாசனாதிகளுக்கெல்லாம் ஒரே அர்த்தம். பிராமணாக உபாசனம் குருவந்தி எதனால உபாசனம் குருவந்தின்னு கேட்டா வேதானுவச்சனேன யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன வெறும் உபாசனம் பண்ண முடியாது. வேதானுவச்சனம்னா என்ன அர்த்தம்? சுவாத்தியாயோத்தியா அப்படின்னு சதாகையான அத்தியனத்தை ஒரு சதாச்சாரின் திருவிழி காலத்துல அத்தியனம் பண்ணி அத்தியனம் பண்ண வேதத்தை அர்த்தத்தோட அனுபூர்த்தி பண்ணுகிறவன் அவன் தான் வேத அனுபவம். சமேதம் வேதானுவச்சனே தஸ்மாத் சப்தந்தான பிரசூத சதாச்சார நிஷ்ட ஆத்மகுணோபேத வேதவிதாச்சாரிய உபநீதஸ்ய சிஷ்யஸ்ய व्रत नियम विशेष युक्तस्य आचार्य उच्चारण अनुच्चारण पूर्वकम अक्षरराशि ग्रहण फलम अध्ययन अवधीयते भाष्यकार அப்படி ஆச்சாரியனுக்கு சொத்தந்தான பிரசூதனாக சதாச்சார நிஷ்டனாக ஆத்மகுணோபேதனாக வேதவித்தாக இருக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியனால அருகே சேர்க்கப்பட்டு உபநயனம் பண்ணப்பட்டு அந்த ஆச்சாரியனால உச்சாரண அனுச்சாரண ரூபமாக சர்வத்தையும் போகிறது. சிஷ்யம் எப்படி இருக்கணும்? அந்த ஆச்சாரியின் சிஷ்யனானவன் விரத நியம விசேஷ யுக்தனாக விரதங்கள் என்ன? ஆச்சாரிய உபசகனம் இல்லையா? சாரம்பதான ஆச்சாரிய சேவிக்கணும். எல்லாத்தையும் அந்த ஆச்சாரியத்துல கேட்டு அதை சொல்ற பாரம் விட்டா கல்யாணி பண்ணணும். இதெல்லாம் விரத விசேஷ நியம யுக்திய சிஷ்யசிய ஆச்சாரிய உச்சாரண சிஷ்ய அனுச்சாரண பூர்வக பூர்வம் அக்ஷரராசி. இந்த அக்ஷரராசி கிரகித்தது என்ன பண்ணணும்? இதுக்கு அர்த்தத்தை அத்தியன அர்த்தஜான அனுஷ்டானாதிகளால பிராமணத்துக்கு அதுபோல பிரபந்தத்தை அறிய கற்று வல்லவரானால் வைத்தவத்துக்கு. அதனால ரெண்டு வேதத்தையும் அப்படியே அத்தியனம் ஆகணும், அப்படியே அர்த்தஜான சம்பாதிக்கணும். இதெல்லாம் வேதானுவச்சனை. பிராமணா வீட்டிலிருந்து யஜ்ஞேன யஜ்ஞமாவது தேவ பூஜாயம் அப்படின்னு சொல்லி பகவானுக்கு சரீரபூதமான பகவத் விபூதிகளான தேவதாதிகளை எல்லாம் அவர்கள் எல்லாம் பகவத் ஆராதன ரூபமாக அவர்கள் ஆராதிக்கிற பிரகாரத்தை பகவான் சாஸ்திரங்களை எப்படி ஏற்படுத்தி கொடுத்திருக்காரோ அதன் பிரகாரம் தேவத ஆராதனம் யஜ்ஞம். தான் நியாயமான அர்ஜிதமான விருத்தத்தை நல்ல சத்பாத்திரங்களுக்கு பிரதிபலனத்தை கருதாமல் வழங்குவதற்கு தானேன தபசா தபசான சாஸ்திரியமான போக சந்தோஷங்கள்னால துவாதசி உபவாசாதிகளால சரீரத்தினா சோதனம் பண்ணி சரீரங்கள் பாப்பங்கள் போக முடியாது. தபசா அநாசகேன அநாசகேன அப்படிங்கிறதால எல்லாத்தையும் சேர்த்து ஆஷா அப்படின்னாக்க பலத்துல இச்சை, ஆசகம் அப்படின்னா பலத்துல இச்சை உடைமை, அநாசகேன அப்படிங்கிறது எல்லாரும் அநாசகேன வேதானுவச்சனேன அநாசகேன யஜ்ஞேன அநாசகேன தானேன அநாசகேன தபசா பிராமணாக விதிசந்தி. இதான் பல அபிசந்தி ரகிதமான பரமபுருஷ ஆராதன ரூபமான வர்ணாசிரம தர்ம இதிகற்பத்திய தாக்கம். இப்படிப்பட்ட உபாசனத்தை என்றோ இவைகளில் யோகித ஆபாதங்களாக கொண்டு உபாசனம். அந்த உபாசனம் தக்க உபாசன ஜீவரூபம் பிரம்ம வித்யாத்மோத்கரம்.
பிரம்மவித்து அப்படிங்கிறதான உபாய ஸ்வரூபத்தையும் ஆப்ரோகி தரம் என்பதாவது அதனுடைய பலஸ்வரூபத்தையும். தரம்னா இதற்கு நேர் உயர்வு ஒன்று இல்லாததானே அப்படிப்பட்ட பரமபுருஷனை அல்லவோ இங்க நடக்கிறான். அதனால இப்போ ஜீவமர யாதாத்ம பூர்வக வர்ணாசிரம தர்மானுகிரகீத வர்ணாசிரம வர்ணாசிரம தர்ம இதி கர்த்தவியமாக பரமபுருஷ சரண தியான அர்ச்சன பிரணாமாதி அத்தியர்த்த பிரியா தத் பிராப்தி பலகாங்கிற வாக்கியத்தை நிரூபிக்கிறார் இந்த வாக்கியம். தத்துவமசி அயமாத்மா பிரம்ம ஆத்மனித்தன் ஆத்மனோந்தரம் ஆத்மான வேத ஆத்மா சரீரம் ஆத்மான அந்தரோயத்தை ஆத்மா அந்தர்யாமி ஏழ சர்வபூதாந்தராத்மா அபகரமாத்மா திவ்யோ ஏகோ நாராயண. அப்புறம் சமேதம் வேதானுவச்சனம் பிராமணா யஜ்ஞேன தானேன ரபதா அநாசகேன பிரம்மவிதாத்மோதி பலம் இத்தியாதிக்கம் வேதாந்த வாக்கிய ஜாதம் கஸ்மை பிரயோஜனாய பிரவர்த்ததே அப்படின்னு கேட்டா அது ஜீவாத்மனா அனாதிகால சஞ்சித புண்ணியபாபு கர்மத்தை பிரம்மாதி சுரநர திவ்ய சாதர சதுர்வித தேக பிரவேசத்தை தத்த ஆத்மா அனுபவ ஜனித ஆத்மாபிமான ஜனித அவஜனிய பௌபய வித்வம்சனாய அத தேவாச்சரித்த ஆத்மஸ்வரூப சத்வபாவ तद अंतर्यामी परमात्म स्वरूप तत्वभाव तद उपासना तद प्राप्ति फल रूपभाव सत्वरूप आविर्भाव पूर्वक परम ब्रह्म परिपूर्ण अनुभव रूप फल ज्ञापने प्रवृत्तंगम वेदांत वाक्य ज्ञापम. நம்ம சொல்லுவதே இவ்வளவு நல்லா இருக்கு. இது வாக்கியார் பல்குருவாயர் சொன்னது நமக்கு எங்க இருந்துன்னு சொல்றேன். அது இருந்து கொஞ்சமா சத்யவாசம் ஜாத்தநாசம் ஒருபோது நம்ம இல்லாமல் இருந்துருந்த எங்க இருந்தோம் என்ன பண்ணிட்டு இருந்தோம் நினைக்கும் ரொம்ப சுத்தமா இருக்கும். இதுதான் வேதாந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட தத்துவ புருஷார்த்தங்கள். ஏன் இனி முதல்ல இது சமுதாயம் இதுல இருந்து முதல்ல தத்துவங்கிறதானது ஜீவனாகிற இந்த ஆத்மாவை பற்றியும் இதுக்கு நிர்வாகனாக இருக்கிற இதுக்கு சரீரியாக இருக்கிற பரமாத்மாவை பற்றியும் இன்னும் கொஞ்சம் விவரணம் பண்ணணும். ஜீவாத்மஸ்வரூபம் தேவமனுஷாதி பிரகதி பரிணாம விசேஷ ரூப நானாவித வேதரகிதம் ஞானானந்தைக்க குணம். இந்த நாம் என்ன ஜீவாத்மாக்கள் எல்லாம் தேவன் மனுஷன் செய்ய தாவர இது 4 விதமாக இருக்காதுன்னு சொல்லுவோம். 4 விதமாக இருப்பது ஜீவாத்ம சுரூபம் இல்லை. கர்மாவினால் ஏற்பட்ட இந்த 4 விதமான பிரகிருதி பரிணாம விசேஷ ரூபமான இல்லையா இந்த தேக வேதங்களை காட்டும் வேறுபட்டவனாக இப்படிப்பட்ட தேக வேதங்கள் தன்னுள் கலவாக இருக்கிற கேவல ஞானானந்தைக்கு சுரூபம். ஜீவாத்ம சுரூபம் இது கேவல ஞானானந்தைக்கு குணம் இல்ல. கேவல ஞானானந்த சுரூபம் கேவல ஞானானந்த குணம். இந்த ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் சரி ஞானம் சுரூபமும் ஞானங்கிற குணமும் உள்ளது. ஆனந்தங்கிற சுரூபமும் ஆனந்தங்கிற குணமும் உள்ளது. அதனால இல்லையா ஜீவாத்ம சுரூபம் ஞானானந்தைக்கு குணம். ஞானானந்தைக்கு குணம்னாக்க இப்ப கண்ணுக்கு தெரிகிற தேவ மனுஷ சாமராதிகள்லாம் என்ன அப்படின்னு கேட்டா அதெல்லாம் இன்னும் ஜீவாத்ம சுரூபம் இல்லை. ஜீவாத்மாங்கிற வஸ்து அது இல்லை. அந்த வஸ்து உள்ள இருக்கிற ஞானானந்தைக்கு குணம். அந்த வஸ்து போட்டு இருக்கிறதான அந்த ஞானானந்தைக்கு குணமாக இருக்கிற அந்த ஜீவாத்ம சுரூபம் இருக்கிற வேட்டி சட்டை தான் இருக்கலாம். இதெல்லாம் தேவ மனுஷ நித்திய சாதராதி பிரகிருதி பரிணாம விசேஷ ரூபமான நானாவிதமான பேதங்கள். இதெல்லாம் இதனுடைய சொரூபமான பேதங்கள். இவைகள்லாம் கர்மாவினால வந்த கேவல வேறு இருக்கிறதான நாயம் தேவோ நமத்தியா நச்சபாதபா ஞானானந்தமய சுவாத்மா தேவோ பரமாத்மா.
அது மட்டும் இல்ல, நாயம் தேவோ நமஸ்யா கிரியக்கே காதமஹா சரீராசுதி உதைத்து பூபைதே கர்மயோனையா. இவைகள்லாம் கேவலம் கர்மாவனால் ஏற்பட்ட சரீர பேதங்களை வெளிய இவைகள்லாம் ஜீவாத்ம ஸ்வரூபத்தை சம்பந்தப்படுவதே அல்ல. ஜீவாத்ம ஸ்வரூபம் தேவ மனுஷியாதி பிரகிருதி பரிணாம விசேஷ ரூப நானாவித பேத ரஹிதம் சம்பந்தம் அற்றதாக இருக்கக்கூடிய கேவல ஞானானந்தைக்கு குணம். ஞானானந்தைக்கு ஸ்வரூபம் சொன்னாங்க குணமாகப்படாது, குணம் சொன்னாங்க ஸ்வரூபம். ஏன்னா குணம் இருந்தாங்க அதுக்கு ஆச்சரியம். அதனால ஞானானந்தைக்கு குணம்னு சொன்னாங்க சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. ஏன்னா இது குணமா இருந்தாங்க இதுக்கு ஆச்சரியமான ஸ்வரூபம் இருக்கும். ஸ்வரூபம் சொன்னாங்க குணம் தேராது. ஏன்னா ஸ்வரூபம் தான் தனித்து இருக்கு. புருஷா பேருக்கும் அவர் பேர் மட்டும் போடுறான், ஸ்ரீகள் பேர் போடும்போது அந்த மாதிரி அவர் பேர் சேர்த்து போடுறான். ஏதாவது ஒண்ணு போட்டா சொரூபம் சொன்னா சொரூபம் மட்டும்தான் வேணும். ஏன்னா குணம் அதுக்கு ஆச்சரியம், குணத்தை அது ஆச்சரியமா போடணும்னு அவசியம் இல்லை. ஆனா குணம்னு சொன்னாங்க தஸ்ய ஏதஸ்ய கர்மகிருத தேவாதி தேவ அபத்வஸ்து ஸ்வரூப தேவோ வாசாம கோச்சரः ஸ்வசம்வேத்யா ஞானஸ்வரூபம் இத்யேதாவதேவ நிர்தேசம். தஸ்ய ஏதஸ்ய கர்மகிருத தேவாதி தேவே அபத்வஸ்து. எப்பாகும் மோட்சத்துல போனால் என்னாகும்? இந்த கர்மாதி பேதங்கள் தேவ மனுஷ சிறிய சாதராதி கர்மகிருத பேதங்கள்லாம் அபத்வஸ்தம் தான் இருக்கும், முழுவதுமாக எழுதிவிடும், திரும்ப வராது. திரும்ப வராத அளவுக்கு இவைகள்லாம் முழுவதுமாக அபத்வஸ்தமான அந்த மோட்ச செய்த அப்பவும் இந்த தேவர்களுக்கு இந்த ஜீவர்களுக்கு சொரூப பேதம் உண்டு. அதாவது இவைகள் உள்ள பேதமானது என்ன நினைவான்? இப்ப இதெல்லாம் ஒரே ஆத்மாதான் இருக்கு சொல்றது. இப்படி தேவர்களுக்கு சிறிய சாதராதி சதுர்விதமான தேகங்கள் தேக சம்பந்தத்தினால நானாவா தெரியுது போல இருக்கு. பார்க்கறது ஒரே ஒரு ஜீவன் தான் இருக்கு கூடாது இல்லையா? அதனால்தான் மோட்ட திசையில இந்த கர்மாவும் அந்த கர்மாவினால் ஏற்பட்ட தேக பேதங்களுக்கு எல்லாம் அந்த இவ்விதத்துக்காக அழிந்த பிறகும் கூட இந்த ஜீவர்களுடையதான சொரூப பேதமா போகும். சொரூப பேதம்ங்கிறது என்ன? அயம் அப்பா ஜின்னஹா, இவன் ஒரு ஜீவன், இவன் இன்னொரு ஜீவன், இவன் இன்னொரு ஜீவன்கிறதான சங்கியாகிருதமான ஜீவஸ்வரூப பேதமானது அப்பொழுது அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? தக்க சர்வேகாம் ஆத்மனா சமானம், அது எல்லா ஆத்மாக்களுக்கும் சமமானமாக இருக்கும். அந்த பேதத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்ப இதுவரையும் தேவ மனுஷத்திற்கு சாதராதி சரீரங்கள் இருந்தவர்களும் ஜீவனுடைய பேதத்தை இவன் தேவன் இவன் மனுஷன் அந்த பேதத்தை இருந்தோம். அந்த பேதக ஆகாரங்களாக இருக்க தேவனுடைய திரிய சாதராத்மாதிகள் எல்லாம் இன்றிவர்களாக டேமேஜ் எல்லாம் போயிடுச்சு. அப்பவும் கூட இந்த ஜீவர்களுக்குள்ள சொரூப பேதம் உண்டு சொன்னாக்க அது எதை கொண்டு தெரிஞ்சுக்கிறது? இவன் வேற ஜீவன் அவன் வேற ஜீவன்கிறது. இப்ப அந்த பேதக ஆகாரங்களாக தேவக்கு மனுஷித்வாதிகள் எல்லாம் போன பிறகு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்ப மோட்சத்துல ஜீவர்கள் இருக்காங்க, அவர்கள் தேவ மனுஷத்திரிய சாதராதி பேதங்கள்லாம் கிடையாது. எல்லா ஜீவர்களும் ஞானானந்தமயமாக ஞானானந்தைக்கு குணஸ்வரூப குணங்களாக இருப்பார்கள். அந்த திசையில் அவர்களுக்குள்ள இருக்கிற பரஸ்பர பேதம் எப்படி பண்ணுவோம்? இவர் ஒரு ஜீவன், இவர் வேற ஒரு ஜீவன் இருக்குது. எல்லாருமோ எல்லாரும் ஞானானந்தைக்கு சொல்லுவார்கள். இது கொஞ்சம் அவர்களும் தெரியும். ஏன்னு கேட்டா தந்தனுடைய ஆத்மா தனக்கு பயப்பிரகாசமா இருக்கும், பகலுக்குள்ள ஆத்மா பயப்பிரகாசமா இருக்காது. அதனால அகம் அப்பா பின்னகாங்கிறது சொசம்பேத்தியான்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சொசம்பேத்தியாங்கிற படத்துக்கு என்ன அர்த்தம்?
ஸ்வயம் பிரகாசான தேகேந்திரிய தேகேந்திரிய மனோபிராண ஜீவியோன்யோ அனன்ய சாதனா அப்படிங்கிறது சுகம் வேதியான ஸ்வயம் பிரகாசம். அப்போ இந்த ஆத்மாவுக்கு ஸ்வயம் பிரகாசம் அந்தந்த அவனவன் தந்தனத்தை விட்டு ஸ்வயம் பிரகாசமா இருக்காங்க. பக்கத்தில் இருந்தா அதை தனக்கு ஸ்வயம் பிரகாசம் தன்ன மாதிரி ஆகாரமுறை தனக்கு ஸ்வயம் பிரகாசமா இருக்க. அதனால ஸ்வயம் பிரகாசமா இருக்கிற அகம் அப்படி பிரத்யக்வே ஸ்வயம் பிரகாசமா இல்லாமல் ஞானாந்தர வேத்தியமா இருக்கிற இவர் இல்லையா பராத்வேன. இது ரெண்டு விதமான இல்லையா ஜீவர்கள் பரமத்தை சிந்திப்பார். இது சர்வேகாமாத்மனாம் சமானம். சர்வேகாமாத்மனாம்னா முக்கியோவா நித்தியோவா சர்வேகாம் இதம் சமானம். பத்த ஜீவனுக்கு கூட இப்படித்தான் சர்வாவஸ்தைகள் இவங்க சொரூபத்தில் பேரம் கிடையாது. ஆனந்தருடைய விசேஷாதிகளோட இங்கே அல்பமாக இருக்கிற சிரிக்கிற புழுவுக்கும் சொரூபத்தில் பேரம் கிடையாது. தர்மபுர ஞானத்தினுடைய அளவுல தான் அதனுடைய விகாசத்தில் தான் பேரும். ஏவம் வித சிதச்சிதாத்மக பிரபஞ்சஸ்ய உத்பவ ஸ்திதி பிரளய சம்சார நிவர்த்தனைக்கு ஹேதுபூதா சமஸ்த ஹேது ஹேய பிரத்யேகதையா ஆனந்த கல்யாணைக்கு தானதையா ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்கண ஸ்வரூபா அனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணா சர்வாத்ம பரபிரம்ம பரஞ்சோதி பரதத்துவ பரமாத்ம சதாதி சப்தவேதை நிக்கிர வேதாந்த வேத்ய பகவன் நாராயண புருஷோத்தம இது அந்தர்யாமி ஸ்வரூபம். இப்ப தேகாதிரிக்த ஆத்மஸ்வரூப தத்துவபாவம் சொல்லியாச்சு. இப்ப தவ அந்தர்யாமி பரமாத்மஸ்வரூபம் சொல்லும். ஏவம் இத சிதச்சிதாத்மக பிரபஞ்சத்திய இந்த சிதச்சித்த பிரபஞ்சம் இருக்கு. பிரபஞ்சம் என்ன? சிருஷ்டிக்கப்பட்டதான இந்த விபூதி. பிரபஞ்சிதம்னா என்ன அர்த்தம்? சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு. சிதச்சிதாத்மக பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த ஜெகத்துல சேதனம் அச்சேதனம் இவைகள் ரெண்டையும் கொண்டது. சிதச்சிதாத்மக பிரபஞ்சத்திய இந்த சிதச்சிதாத்மக பிரபஞ்சத்திய உத்பவ ஸ்திதி பிரளய சம்சார நிவர்த்தனைக்கு பகவானுக்கு இது 4 பிரைம் ஃபங்க்ஷன் இந்த ஜெகத்தை பொறுத்தவரை. என்னென்ன? உத்பவம், உத்பவம்னாக்க சிருஷ்டி, ஸ்திதி அப்படின்னாக்க ரட்சணம், பிரளயம் அப்படின்னாக்க சம்சாரம், அப்புறம் சம்சாரம். இது எல்லாரும் பொதுவாக செய்கிறது. இந்த சம்சார நிவர்த்தனைக்கு ஹேத்துவங்கிறதானது தத்தத அதிகாரி ஹேத்து. உத்பவ ஸ்திதி பிரளயாதிகள்லாம் வைஷ்ணவ அவைஷ்ணவ உபயோகாதாரம். சம்சார நிவர்த்தனை ஹேத்து வைஷ்ணவ மாத்திர விஷயம். கேஸ் போட்டோம் இப்படின்னு சொன்னதுக்கு தான் இதே வேதாசங்கிறது இதே இடத்துலதான் உத்பவ ஸ்திதி பிரளயாதிக்கே ஹேத்துவம் வைஷ்ணவ அவைஷ்ணவ உபயோகாதாரம். சம்சார நிவர்த்தனைக்கு ஹேத்துவம் வைஷ்ணவ மாத்திர விஷயம். மற்ற பேர் கிடையாது. ஹேதுபூதா சமஸ்த ஹேய பிரத்யேகதையா. அடுத்தபடியாக அர்த்தம் சிருஷ்டி பிரளயாதி சதாசிதானாம் ஜெகதுத்பவ ஸ்திதி பிரணாச சம்சார விமோசனாதய இவையெல்லாம் பகவானுடைய அம்சம். அது மட்டும் இல்ல ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்கண ஸ்வரூபம். ஸ்வீதரம்னா தன்னுரித்ததான வேறு பதார்த்தங்கள், சேதனாச்சேதனங்களான பதார்த்தம். ஸ்வேதரம்னா மொத்தம் சமஸ்த பதார்த்தம் மொத்தமே 2 தான் இருக்கு. மொத்தமே 3 பதார்த்தம் தான். அதுல இவன் ஈஸ்வரன் தெரியாம பாக்கி சேதனாச்சேதனம். சேதனாச்சேதனங்களான அந்த சேதனாச்சேதனங்கள் ஆரோக்கியம் இருக்கு, கணக்கிட முடியாத தன்மை இருக்கு. அப்படி இல்லையா அகங்கேயமான சேதனாச்சேதன பதார்த்தங்கள் இருக்கு. அவைகள் அப்படி ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்கண ஸ்வரூபமா. அவைகளை காட்டும் விலக்கணம் அர்த்தம். அவைகளை காட்டும் அத்தியந்தம் வேறுபட்டது. சுவாமி
ஒரு பதார்த்தங்களாலும் தான் ஒழித்த பாக்கி சகல பதார்த்தங்களுக்காலும் தான் வேறுபட்டவனா இருக்கிறது ஒண்ணு தெரிஞ்சில்லை. எல்லாரும் ஒரு புழு கூட தான் ஒழித்த பாக்கி எல்லாரும் வேறுபட்டது. எதனால அந்த புழுவா இருக்கு ரொம்ப அயோக்கியம் தானே. அவங்க கூட சேகர சமஸ்தத்துக்கு இருக்கு. ஏன்னா இவனை போல அயோக்கியம் வேற கிடையாது. அதனால சேகர சமஸ்து விலட்சண ஸ்வரூபம்ங்கிறதானது ஒண்ணும் பெருசு இல்லை. அது எதனால அந்த வைலட்சண்யம் எதனால வருதுங்கிறதா முக்கியம். பொல்லாத்தனத்தினால் சகலேதர விலட்சணனாக இருந்து இல்ல, அல்பத்தனத்தினால சகலேதர விலட்சணனாக இருந்து இவனுக்காக இவனை போல அல்ப நிபுணம் கிடையாது. அதனால சொல்லிட்டு அல்பத்மேன சகலேதர விலட்சணம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. இவன் எதனால சகலேதர விலட்சணம்? சகலேதர விலட்சணத்துவங்கிறதானது பெருசில்ல. எதனால சகலேதர விலட்சணத்துவம் கேட்டாக்க சமஸ்த ஹேய பிரதிநீகத்தையா சமஸ்த கல்யாண குணாத்மகத்தையா சேகர சமஸ்தம். இவனொழித்த பாக்கி எல்லா வஸ்துக்களும் ஏதோ ஒரு ஹேயமுறையும் இவன் ஒழித்ததான பதார்த்தங்கள்ல சேதன வர்க்கம் எல்லாம் சுபாவ விகாரத்தையும் அந்த தோஷத்தையும், இவன் ஒழித்த பதார்த்தங்கள்ல அகேதன பதார்த்தங்கள் எல்லாம் சொரூப விகாரத்தையும் ஆகிற இப்படிப்பட்ட ஹேயங்களை கொண்டிருக்கு. அப்படிப்பட்ட சேதனா சேதன நிஷ்ட சொரூப விகார சுபாவ விகாராதி ஹேய ரஹிதத்வாது அவைகளை கர்ம விலக்கணம். அடுத்தபடியா சேகர சமஸ்தத்துக்கு இரண்டாவது என்ன கேட்டா அவைகளுக்கு இல்லாத என்ன சமஸ்த கல்யாண குணாத்மகத்துவம். சேகர சமஸ்த வஸ்து இல்லையா விலட்சணா என்னடா சேகர சமஸ்த வஸ்து இல்லையா வஸ்து சேகர சமஸ்த வஸ்து இல்லையா நிஷ்ட அபாவ பிரதியோகிதாக இல்லையா இந்த விருத்தி மொத்தம், அதாவது அவைகளிடத்துல இல்லாததான சமஸ்த கல்யாண குணாத்மகத்துவம் இடத்துல இல்லையா. அதனால அவர்களை காட்டி வேத சமஸ்தவஸ்து விலட்சண ரூபா எதனால சமஸ்த கைய பிரத்யேகதையா ஆனந்த கல்யாணத்துக்கு கல்யாண ஏகதானதையா. ஆனந்த கல்யாண ஏகதானம் இருக்கும். ஆனந்த கல்யாணங்களுக்கு ஏகாட்சியை போட்டு ஆனந்த கல்யாண குணங்களும் இந்த உராட்சயத்தில் உள்ளதுன்னு சொல்லுங்க இல்லையா. சமஸ்த கைய பிரத்யேகதையா சமஸ்த கல்யாண ஏகதானதையாக ஸ்வேதர சமஸ்தவஸ்து விலட்சண ஸ்வரூபா அனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணா. அனவதிகமான அசங்கேயமான அதிசயமான அசங்கேயமான கல்யாண குணங்களை கணங்களாக உடையவும் சர்வார்த்த சுதிகள்ல எப்படிதான் விவசாய விவகரிக்கப்படுறா இவனுக்கு பேர் என்னென்ன சர்வாத்மா என்ன சொல்லிருக்கு. அந்த பிரவிட்ட சாஸ்தா ஜனானாகும் சர்வாத்மா அந்த சுதியில இவன் சர்வாத்மான்னு சொல்லப்பட்டான். பரம் பிரம்ம பரஞ்சோதி பரந்தத்வ பரமாத்மா இந்த சப்தங்கள் எல்லாம் ஒரே வாக்கியத்தை சொல்லிருக்கு. நாராயண பரோஜோதி ஆத்மா நாராயண பரஹா நாராயண பரம் பிரம்ம மற்றும் நாராயண பரஹா என்று பரம் பிரம்ம பரஞ்சோதி பரதத்துவம் பரமாத்மா சதாதி சப்தவேதி அத்தியாசம் அப்படின்னு சப்தபேதங்கள் சொல்லணும். சதைவ சொன்னி இதமக்ராசீது அசத்வா இதமக்ராசீது இல்லையா கர்ஹீதம் சர்வம் அத்தியாசமேவ ஆசீது தத் நாமரூபாபியாம் ஜாக்குருத அது சத் அசத் அத்தியாசதாதி சப்தபேதங்கள். என்னென்ன சப்தபேதங்கள்னால சொல்லப்படுகிறவன் சர்வாத்மா பரமாத்மா பரம் பிரம்ம பரஞ்சோதி பரந்தத்வ பதாதி சப்தபேதைகி இவைகளால இந்த சப்தங்களால நிகழ வேதாந்த வேத்தியா. இப்படிப்பட்ட சப்தங்களை இட்டு வேதாந்தங்கள்ல வேத்தியனாக அறிவிக்கப்பட்டது. பகவன் நாராயணா பரமபுருஷ புருஷோத்தம இது அந்தர்யாமி ஸ்வரூபம். இப்படிப்பட்டவன் பகவத் சப்த வாக்கியம் நாராயண சப்த வாக்கியம் புருஷோத்தம சப்த வாக்கியம் என்பது இதுதான் அந்தர்யாமி ஸ்வரூபம்.
சகல அந்தரியாமியா இருக்கிற ஞானம் இவன் தான். ஏவம் சிதிக்ஷாத்மக பிரபஞ்சத்திய உத்பவ ஸ்திதி பிரளய சம்சார நிவர்த்தனைக்கு ஹேதுபூதா சமஸ்த ஹேய பிரத்யநீகத்வேன சமஸ்த கல்யாண ஏகதானத்வேன சேதன சமஸ்த வஸ்து விலட்சண ஸ்வரூபः அனவதியாதித்ய அசங்கேய கல்யாண குணகணः சர்வாத்ம பரமாத்ம பரஞ்சோதி பரதத்வ பரமாத்ம சதா சப்ததேயைः நிகில வேதாந்த வேத்யः பகவன் நாராயணः புருஷோத்தமः இது அந்தரியாமி ஸ்வரூபம். அவனுடைய சுபாவம் தस्य வைபவ பிரதிபாதன பராக சேதன சமஸ்த வஸ்து அந்தராத்மதையா நீக்கிற நியமனம். இதனுடைய பிரதம சுபாவம் என்ன? சேதன சமஸ்த வஸ்துக்களையும் நியமிக்கிறது. தன்னுடைய அனுமதி இல்லாமல் தன்னுடையதான பிரேரணம் இல்லாமல் யாரும் எந்த காரியம் செய்ய முடியாதபடி நிக்கிற நியமனம். நிக்கிறன்னா சமஸ்த வஸ்துக்களை நியமிக்கக்கூடியவன். சமஸ்த வஸ்துக்கள் நியமிக்கக்கூடியவனாக அவைகள்லாம் நியாமியங்கள் இவன் நியந்தா என்பதான சொரூப பேதம் இருந்தால் கூட சாமானாதிகரண்ய சப்தங்களால இல்ல எல்லாவற்றோடும் முன்பு பிடித்து சொல்லப்படும். சர்வ நியந்தா அப்படிங்கிறதாவது கதிகரண சப்தம். மேல சொல்லப்படுறதா சாமானாதிகரண்ய சப்தங்கள் என்னென்ன? தற்சக்தி, ததம்ச, தத்விபூதி, தத்ரூப, தற்சரீர, தத்சமுப்பிரபுதி சப்தைகி தற்சாமானாதிகரண்யத்தை பிரதிபாதனம். क्वचित् नियंत्रणीयाम्य भावेन आधाराधेय भावेन கேகதேசி பாவேன வேதமாகவும் இதுவரை வெதிகரண ரூபமாகவும் பிரதிபாதிக்கப்படுறது. வேத பிரதிபாதக சப்தங்கள்லாம் வெதிகரண வாக்கியங்கள், அவேத பிரதிபாதக சப்தங்கள்லாம் சாமானாதிகரண வாக்கியம். இந்த பரமாத்மாவை இந்த ஜகத்துல சமானாதிகரணமா ஏகத்துவ பிரதேசத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டா தற்சக்தி. இந்த ஜகத்தெல்லாம் விஷ்ணுடைய சக்தி ரூபமாக இருப்பதால் அவனே இந்த ஜகத்தை அப்படிலாம் சொல்றோம். பரஸ்ய பிரம்மண சக்தி அதேதகிலம் ஜகத்து அப்படின்னு விஷ்ணு புராணத்தை பகவான் பராசர சொல்ற. அதே அந்த விஷ்ணுவே இதன் ஜகத்து புதகா தस्य சக்தியே பரஸ்ய பிரம்மண சக்தி அதேதத்தை அகிலம் ஜகத்து. அவர் ததம்ச இந்த ஜகத்தில் உள்ள பதார்த்தங்கள் எல்லாம் என்ன? அம்சம் நானாதிபதேசாது அதிரேகாச்ச இந்த தாசகிதவத் வந்து அதீயத்தை கேகே அந்த அம்சாதிகரணம் இந்த அம்சம் அர்த்தம் இன்டெக்ரல் பார்ட். இதை விட்டு அதை சரியா பிடிக்கல, அதை விட்டு சரியா பிடிக்கல அப்படி. ஆனா அதுக்கு அழகான சார் இந்த ஸ்டேட் பேங்க் இருக்கு. இந்த ஸ்டேட் பேங்க் சீனியர் பிரான்ச் இருக்கு. இந்த சீனியர் பிரான்ச் ஸ்டேட் பேங்க் இல்ல, சீனியர் பிரான்ச் ஸ்டேட் பேங்க் வேறுபட்டு. இந்த ஸ்டேட் பேங்க் சீனியர் பிரான்ச் இல்ல மொத்த ஸ்டேட் பேங்கோட ஒரு இன்டெக்ரல் பார்ட், நாட் ஜஸ்ட் அ பார்ட். integral part of a wholesome object. Integral part of a wholesome object is called Amsam. Arahana Visham. The senior branch put state bank again. And senior branch are the state bank. அதனால இந்த ஜெகத்திற்குள்ள சேதனாக ஜெகத்திற்குள்ள இது பரமாத்மா அம்சம். ததம்சம் தற்சக்தி ததம்ச அம்சம் நானாவது பிரதேசா. அப்புறம் தத் விபூதி விஷ்ணு ஒரேகா விபூதையா. இவைகளெல்லாம் விஷ்ணுடைய விபூதி. விபூதி விபூதி மத்பாவ ரூபான சமானாதிகாரி. சக்தி சக்தி மத்பாவ ரூபான சமானாதிகாரி. அப்புறம் தத்ரூப உரூப ரூபி பாவ ரூபான சமானாதிகாரி. கிருஷ்ண ரூபாங்க இல்லையா? ஜகத்தில் உள்ள சகல பதார்த்தங்களும் அவனுடைய ரூபம். தரீர அப்புறம் தத்துவம் தத்துவம் ஹரே தனு. இந்த தனு சப்தம் சரீர சப்தம் இத்தனையும்
ரகசியத்தை இந்த அர்த்தபஞ்சகாரியத்தை படைத்து கூட இருக்கு சிலவர்கள். இவைகள் எல்லாம் சாமானாதிகரண்யன பிரதிபாதனம், வெதிகரண பிரதிபாதனம். அது இந்த ஜெகத்தில் உள்ள சகல பதார்த்தங்களில் பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டதாக பிரதிபாதனம். இந்த சாமானாதிகரண்ய வாக்கியங்கள் என்ன நியாயத்தினால தற்சக்தி, ததம்ச, தத்விபூதி, தத்ரூப, தற்சரீர, தத்தம் இத்தியாதி பிரகிருதி சப்தை சாமானாதிகரண்யன பிரதிபாதனம். प्रतिपादनपराणाम् येषाम् सामानाधिकरण्यादीनाम् विवरण प्रवृत्ताः केचन.